முற்றும் ஓதுகிற அன்பர்கள் இல்ல பல பேர் திருவாசகத்தை நல்லா மனனமாகவே மனதுக்குள் வைத்திருக்கக்கூடிய அன்பர்கள். அப்படி இருக்கக்கூடிய இந்த அவையில இந்த ஒரு தொடர்ல குறிக்கப்பெறுகிற சிந்தனையை உங்களோடு ஏறத்தாழ ஒரு மணிக்குள்ளாக நிறைவு செய்யணும். நேராதான் கால அவகாசம். அந்த வகையில திருவருள் கூட்டி வைத்த நிலையில் இந்த தலைப்பில் நின்று சிலவற்றை உங்களோடு நான் சிந்திக்க முற்படுகின்றேன். அன்பர்களே, முதல்ல நமக்கு இந்த பகுதியில அமையப்பெற்றிருக்கின்ற திருவாசகம் அப்படிங்கிற நூல், அதுல திருவாசகத்துல இந்த தலைப்பு 42வது தலைப்பாக இருப்பது. சென்னிப்பத்து என்கிற அந்த தலைப்பின் கீழ் இருக்கக்கூடிய பாட்டு. நமக்கு திருவாசகம், அந்த திருவாசகத்தினுடைய பெருமை, அதுல 42வது பதிகமா இருக்கக்கூடிய சென்னிப்பத்து அப்படிங்கிற அந்த தலைப்பு, அதற்குள்ள இருக்கக்கூடிய பொருளை நாம் சிந்திக்க வேண்டும். பொதுவாக நமக்கு திருவாசகத்தை சொல்லுகிற பொழுது எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். திருவாசகம் அப்படின்னு சொல்லும் பொழுதே, சிவபுராண சொல்ல தொடங்கும் பொழுதே நாம் ஒரு 4 வரி பாடல், ஐயா கூட வெண்பாவுக்கு ஒரு அழகான விளக்கத்தை நமக்கு கொடுத்ததை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பாடல்களில் ரொம்ப எளிமையாக மனதை தைக்கக்கூடிய வண்ணமாக, மனனம் வைத்துக் கொள்ளக்கூடிய வண்ணமாக இருக்கக்கூடிய பா வகையில வெண்பாதான் ரொம்ப சிறந்த இடத்தை பெற்றிருப்பது. அதனால பெரும் பெரும் செய்திகளை வெண்பாவிலே கொடுப்பதை நம் சான்றோர் பெருமக்கள் கடைபிடித்தார்கள். நமக்கு ரொம்ப நுட்பமான செய்திகள், நீங்க உதாரணம் சொல்லணும்னா, சைவ சித்தாந்த சாத்திரங்கள் 14 என்பதை நீங்க மனனம் செய்து கொள்ளணும். பேரை படிச்சு மனப்பாடம் பண்ணுவதை விட ஒரு வெண்பாவை படிச்சீங்கன்னா மனப்பாடம் பண்ணி உள்ள வச்சுக்கலாம். அவ்வளவு 4 வரியில அந்த 14 சாத்திரருடைய பெயரும் இருப்பதை நீங்க உண்டு களிறு உயர் போதம் என்று அந்த பாட்டு தொடங்கும். அத மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இருக்கிறது. வள்ளுவ பெருமானை போற்றுகிற பெருமைக்குரிய பாடல்கள் வெண்பாவில நிறைய இருக்கிறது. இப்படி வெண்பாவில சொல்லுகிற ஒரு மரபு நம்முடைய தமிழ் கூறும் நல்லுலகத்துல ஆழமான கருத்துக்களை எளிதாக பதிய வைப்பதற்கு வெண்பா பயன்படும். அது மாதிரி நமக்கு திருவாசகம் என்று சொல்லும் பொழுதே நாம எல்லாரும் பின்பற்றி அந்த பாடலை பாடாம திருவாசகத்துக்குள்ள போக மாட்டோம். தொல்லை இரும்பிறவி சூடும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே, எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கும் திருவாசகம் என்னும் தேர். இந்த 4 வரி பாடல் மாணிக்கவாசக பெருந்தகை கொடுத்தது அல்ல. பின்வந்த அருளாளர்கள் திருவாசகத்தை படித்து படித்து அதுல தோய்ந்து போனதனுடைய விளைவாக இந்த திருவாசகம் என்ன சொல்லுகிறது என்பதை எளிதாக சொல்ல வேண்டும் என்று கருதுகிற பொழுது அவர்கள் கொடுத்த ஒரு சான்றோர் கொடுத்த பாடல் தான் இந்த 4 வரி பாடல். அப்ப இந்த பாடல என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம கருத வேண்டும். ஏன்னா எப்பவுமே ஒரு நூலை, அந்த நூலிலுக்குரிய செய்தியை நாம அணுக வேண்டும் என்றால் நூலாசிரியன் இடத்தில் நின்று பார்க்க வேண்டும் என்பது ஒரு மரபு இருக்கிறது. நாம் ஒரு வள்ளுவரே எடுத்துக்கொள்வோம். உதாரணத்துக்காக நான் சொல்றேன், திருக்குறள் அப்படின்னு இருக்கிறது. இத வள்ளுவ பெருந்தகை நமக்கு 133 அதிகாரமாக கொடுத்திருக்கிறார். அதுல முதல் அதிகாரமே கடவுள் வாழ்த்து தான். அப்ப வள்ளுவ பெருமானை நான் அணுகுகிற பொழுது கடவுள் நம்பிக்கையோடு இருக்கும் போதுதான் அதை அணுகணும். எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் போய் திருக்குறளுக்கு உரை எழுதலாமான்னு கேட்டா அது ஆசிரியனுடைய பார்வையில் அது பிழை. நீயே கடவுளே நம்ப இல்லைங்கிற, அது எடுத்தோன்னே கடவுள் வாழ்த்து சொல்லித்தான் நூலையே தொடங்குறார். அப்ப அந்த எவ்வளவு ஒரு மாறாக இருக்குது, அது முரண்பாடாக இருக்கு என்பதை நாம் கருதணும். அப்ப யார் எழுதலாம் அப்படின்னு கேட்டா அந்த கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் திருக்குறளுக்கு உரை எழுதலாம். ஏன்? அவர் கடவுளை பாடியிருப்பதனால். வள்ளுவ பெருமான் கடவுள் வாழ்த்து சொல்லாம குரட்பா சொல்லி இருந்தா யார் வேணாலும் திருக்குறளுக்கு உரை சொல்லலாம். இதுதான் அடிப்படை. இப்ப திருநீற்றின் பெருமையை பேசுகிறார் ஒருவர்னா எப்படி இருக்கணும்? அவர் திருநீர் பூசியவராக இருக்கணும். அவர் நெத்தியில திருநீரே இல்லை, நான் திருநீற்றின் பெருமை பேசுகிறேன் அப்படின்னு பேசினா எப்படி இருக்கும்? அவர் சொல்லுக்கும் செயலுக்கும் முரண்பாடு இருக்கும் என்பது பொருளாகிறது. அதுபோல திருவாசகத்தை கற்றுணர்ந்த சான்றோர் பெருமக்கள் பலர் எல்லாரும் எளிமையா சொன்னாங்க, திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படின்னு. ஏன்னா அது அவ்வளவு தூரம் உருக்கக்கூடிய ஆற்றலுடையது.
அப்படி பெரியவர்கள் அனுபவத்தை சொல்லுகிற பொழுது பலவாறு நமக்கு எடுத்து கொடுத்திருக்கிறாங்க. சான்றோர்கள் திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்று அந்த அனுபவத்தை கொடுத்தாங்க. அப்படி அந்த அனுபவித்த பெரியவர்கள ஒருவர் கொடுத்த பாடல் தான் தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறி அளிக்கும் பாரதூர் இங்கோன் திருவாசகம் என்னும் தேர். இதுல 2 செய்தி இருக்கிறது. இந்த நூலை கொடுத்திருக்கின்ற வாதவூர் என்ற திருத்தலத்தை சார்ந்த அருளாளர் அவர் யார்? என்னுடைய தலைவர். அவர் என்ன கொடுத்தார்? அவர் கொடுத்தது திருவாசகம் என்னும் தேன். சரி, அந்த திருவாசகம் என்கிற தேன் என்ன கொடுக்கும்? என்னுடைய தலைவர் வாதவூர் இங்கோன் அவர் கொடுத்தது திருவாசகம் என்னும் தேன். இந்த தேன் என்ன கொடுக்கும் அப்படிங்கிற செய்திய 4 வரியில் கொடுத்துட்டார். நீங்க அந்த பாடலை நீங்க பார்க்கும் போது முதல்ல அந்த வாதவூர் எங்கோன் அவர் யார்? திருவாதவூரில் திரு அவதாரம் செய்தவர். கோன் அப்படின்னா தலைவன், என்னுடைய தலைவன். சரி, அவரை எப்படி இந்த நூலை கொடுத்திருக்கிறார், அல்லது என்ன நெறியில் இருந்து எந்த இடத்தில் இருந்து இந்த நூலை நமக்கு தந்திருக்கிறார் அப்படிங்கிறத அதை அனுபவித்த சான்றோர் சொல்லுகிறார். எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாதவூர் எங்கோன். இப்ப அந்த 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 தொடருக்கு நாம முதல்ல அந்த பொருளை சிந்திக்க வேண்டும். நெறி என்றால் வழி என்று பொருள். சைவ நெறியில நமக்கு இறைவனை அடைவதற்காக வழி என்று சொன்ன 4: சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று பெயர். இது 4ம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. 4 வழி அல்ல, மறந்துடக்கூடாது. சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்பது 4 நெறி, 4 வழி. அதுல ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ஒன்றினுடைய முதிர்ச்சி அடுத்தது, ஒன்றின் முதிர்ச்சி தான் அதற்கு அடுத்தது. இதை தாயுமான சுவாமி சொல்லும் பொழுது இலை, பூ, காய், கனி என்பார். சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்பது என்ன அப்படின்னு கேட்டா, ஒன்று முதிர்ந்தால் அதுக்கு அடுத்து முதிர்ச்சி, அதுக்கப்புறம் முதிர்ச்சி, அதுக்கப்புறம் முதிர்ச்சி. அப்ப ஞானத்தை கனி என்று சொன்னார் தாயுமான சுவாமிகள். யோகம் என்பது காய் அப்படின்னார். அதுக்கு முன்னர் போது பூ அப்படின்னு. அப்ப அந்த பூவாகிறது, காயாகிறது, கனியாகிறது. அது போல இங்க சொல்லும் பொழுது சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்பது 4 நெறி அப்படிங்கும். அதுல ஒவ்வொரு படிநிலை என்று பெயர். முதல்ல சரியை, அதன் பிறகு கிரியை, அதன் பிறகு யோகம், அதன் பிறகு ஞானம். இது ஒன்றின் பின் ஒன்றாக நிகழ்வது என்று பொருள். அப்ப இவர் எந்த இடத்திலிருந்து இந்த நூலை கொடுத்திருக்கிறார், அந்த சொல்ல அவங்க எப்படி அமைச்சிருக்கிறார் ஆசிரியர்? எல்லை மறுவா நெறி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எல்லை மறுவா நெறினா எதை குறிக்கும்? அது சரியை குறிக்குமா, கிரியையை குறிக்குமா, யோகத்தை குறிக்குமா, ஞானத்தை குறிக்குமா என்று நீங்க சிந்திக்க வேண்டும். அதுக்கு சான்றோர்கள் கொடுக்கும் போது என்ன சொல்றாங்க? எல்லை அப்படின்னு ஒண்ணு சொல்லு இருக்கிறது. எல்லைன்னா என்ன? நமக்கு தெரிந்த எல்லை என்ன இருக்கிறது? நம்ம வீடுன்னு இருக்குதுன்னா அது ஒரு எல்லை வச்சிருக்கோம். இதுவரைக்கும் என்னுடைய வீட்டினுடைய எல்லை. இன்னும் கொஞ்சம்னா ஒரு தெரு என்று எடுத்துக்கொண்டா அந்த தெருவுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கொண்டா அந்த ஊருக்கு ஒரு எல்லை இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாவட்டம், ஒரு மாநிலம், அப்புறம் ஒரு நாடு என்று எல்லை என்பது ஒவ்வொன்றும் இருப்பதை நான் பார்ப்போம். அப்ப ஒரு வரையறைக்கு உட்பட்ட பகுதி என்று பொருள். நீளம், அகலம், இவ்வளவு நீளம் அகலம் உடையது, இத்தனை சதுர கிலோமீட்டர் உடையது என்று நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரையறை வைக்கிறோம். அப்ப ஒரு எல்லைக்கு உட்பட்ட பகுதி என்பது அளவீடுகளுக்கு உரியதுன்னு எல்லை அப்படின்னு சொல்லும்போது, அதுல மாணிக்கவாசக பெருந்தகை எந்த எல்லையில் நிற்கிறார் அப்படிங்கறத அந்த சொல்லுல குறித்திருக்கிறார் ஆசிரியர். அதாவது எல்லை மறுவா நெறி அப்படின்னார். அதாவது அந்த மறுவா
அப்படின்னா மருவுதல் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருந்துதல்னு ஒரு பொருள் இருக்குது. தமிழ்ல ஒரு சொல் பல பொருள் தரும், இடத்துக்கேற்ப பொருள் விளங்கிக் கொள்ளும். மறுவார் குழலி மாதோடு, அங்க மறுவார் என்பதற்கு நறுமணமிக்க கூந்தலையுடைய உமையம்மைன்னு ஆயிடும். இங்க மறுவா அப்படிங்கும்போது இங்க எல்லை மறுவா அப்படின்னு சொன்னா எல்லை பொருந்தாத, எல்லைக்கு அகப்படாத, எல்லையற்ற என்கிற பொருளை தரும். என சொல் என்பது நீங்க ஒரு சொல்லுக்கு பல பொருள் உண்டு என்பது நம்ம படிக்க படிக்க நம்ம விளங்கிக் கொள்வோம். திருமுறைகளை படிக்க படிக்க நம்ம நிறைய விளங்கிக் கொள்ள முடியும். அந்த வகையில் எல்லை மறுவா என்பதற்கு எல்லைப்படாத. அப்ப எல்லைப்படாத நெறி எது? இதான் நமக்கு இருக்கிற அடிப்படையான கேள்வி. எல்லைப்படாத நெறி எது அப்படின்னு பார்க்கணும். அதை நீங்க சற்று ஆழமா சிந்திச்சீங்கன்னா, சரியை என்று சொல்லக்கூடிய அந்த நெறிக்கு ஒரு எல்லை இருக்கிறது. சரியினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோயிலுக்கு போறோம், அந்த கோயிலை கூட்டலாம், விளக்கேற்றலாம், பூப்பறிக்கலாம், பூத்தொடுத்து கொடுக்கலாம், பெருமானுக்கு கோலமிடலாம். இப்படி உடலால் செய்யப்படுகின்ற புறப்பணிகள் என்று பெயர் இருக்கு. புறத்தே செய்கின்ற பணிகள், இதற்கு சரியை என்று பெயர். இது பழகி வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நாள் ஆகும் பொழுது அந்த இறைவன் மீது அன்பு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வரும். முதல்ல நாள்தோறும் கோயிலுக்கு போகணும்னு ஒரு ஆசை வரும். முதல்ல இருக்கிற நாள்தோறுமா போவோம், பிறந்த நாள், திருமண நாள், அப்படி ஏதாவது விசேஷ காலங்கள், ஆண்டு பிறப்பு, பிரதோஷம், பௌர்ணமி, அமாவாசை, சஷ்டி, இப்படி ஒரு நாள் குறித்து கொண்டு மாதத்துக்கு ஒரு முறை அல்லது வாரத்துக்கு ஒரு முறை அல்லது ஆண்டுக்கு ஒரு முறை இப்படி ஒரு நாள் வழிபாட்டுக்கு போய் 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 அந்த தெய்வத்தின் மீது கொஞ்சம் அன்பு வளர்ந்துச்சுன்னா அது மாதம் வாரமாகும். வாரம் நாள் வழிபாட்டை கொண்டாந்து விட்டுரும். நான் என்னால சாமியை பார்க்காம இருக்க முடியாது, நான் நாளோடு கோயிலுக்கு போகணும் அப்படின்ற இடத்துக்கு வந்துடும். அப்படி நாளும் கோயிலுக்கு வரும்போது முதல்ல வந்து வணங்கி போனா போதும் இருக்கு. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா சும்மா நான் பாட்டுக்கு போறோம், கையெழுத்துக்கு போறோமே, ஏதாவது பண்ணணுமே, 2 பாட்டாவது பாடலாம்னு தோணும், அல்லது இருக்கிற குப்பை எடுத்து ஓரமா எடுத்து வைக்கலாம்னு தோணும். இப்படி ஏதாவது ஒரு பணி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் தோன்றும். முதல் நீங்க வந்து பழகணும், வந்து பழகினா ஒரு பணி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். அது பாடும் பணியா இருந்தாலும் பணிதான், கூட்டுகிற பணியா இருந்தாலும் பணிதான், முதல்ல ஏதோ ஒரு பணி செய்யும். இப்படி செய்து கொண்டிருக்கிற நமக்கு ஒரு கால எல்லை கடந்த பிறகு அந்த தெய்வத்தின் மீது இன்னும் கொஞ்சம் அன்பு பிறக்கும். அப்ப என்ன தோணும் கேட்டா, அந்த தெய்வத்தை நம்ம வீட்டுல நாம வச்சு கும்பிடணும் தோணும். இதான் அடிப்படை. அப்ப அந்த தெய்வத்தை வீட்டுல வைத்து வணங்க வேண்டும். நம்மால முடிஞ்ச வரைக்கும் ஒரு தண்ணி ஊற்றி ஒரு பூவை வச்சு, நம்ம என்ன முடியும், ஒரு கல்கண்டோ ஒரு புட்டுக்கடலையோ ஏதாவது ஒண்ணு சாமிக்கு ஒரு நைவேத்தியமாக வைத்து அதை மற்றவர்கள் கொடுத்து ஒரு வழிபாடு பண்ணணும் தோணும். அப்ப நீங்க முதல்ல கோயில்ல போய் பணி செய்ய வேண்டும் என்று தோன்றுவது ஒரு நிலை. அந்த தெய்வத்தை நம்ம வீட்டுல வைத்து வணங்க வேண்டும் என்று எண்ணுவது இரண்டாவது நிலை. இப்படி அந்த தெய்வத்தை நானும் வீட்டுல தண்ணீர் விட்டு பூ வைத்து தூவ தீபம் காட்டி அமுது காட்டி அமுது ஊட்டி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா நமக்குள்ள இன்னும் கொஞ்சம் 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 அன்பு பிறந்து கொஞ்சம் கொஞ்சமா அது வளரும். அது வளரும் போது என்ன தோணும்னா, இவரை நம் நெஞ்சுக்குள் வைத்து வணங்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். அது அவ்வளவு எளிதா வாய்க்காது. ஏதேனும் ஒரு சூழல்ல அந்த வாய்ப்பு வரும். என்ன, ஒரு பணி நிமித்தம் காரணமாக ஒரு 4 நாள் ஒரு 5 நாள் நம்ம வீட்டை விட்டு வெளியே போய் தங்க வேண்டிய சூழல் ஏற்படுது. நம்ம வீட்டுல காலையில 6 மணிக்கு எழுந்தோடனே முதல் வேலையை குளிச்சுட்டு நம்ம உட்காந்து பூசை பண்ணுவோம். வெளியே போயிட்டோம், ஒன்னையும் காணோம், என்ன பண்ணணும்னு தெரியல, என்ன பண்ணலாம், அப்படியே கண்ணை மூடி உட்கார்ந்து வீட்டுல இருக்கும்போது என்ன பண்ணுவோமோ அதெல்லாம் கண்ணுக்குள்ள வச்சு மனதுக்குள்ள வச்சு அப்படியே தண்ணி ஊத்தி ஒரு சிவபுராணம் சொல்லுவோம். இப்படி மனத்துக்குள் வைத்துக் கொண்டு நாம் வணங்குற தெய்வத்தை மனத்துக்குள்ளேயே எல்லாமே தூபம் தீபம் அமுது இதெல்லாம் செய்து 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 ஒரு 5 நாள் 6 நாள் பார்ப்போம். அப்ப வீட்டுக்குள்ள இருந்த தெய்வம் இப்ப எங்க வந்துருச்சு,
நெஞ்சு கூட்டுக்குள்ள வந்தாச்சு. இப்படி நெஞ்சு கூட்டுக்குள் கொண்டு வந்து வைத்து வணங்கி வணங்கி வரும்போது இதனால் ஒரு அறிவு வளர்ச்சி நமக்கு கிடைக்கும். அந்த அறிவு வளர்ச்சிக்கு பெயர் தான் ஞானம் என்று பெயர். இப்ப இது படிப்படியா வரும். சரியை கோயில்ல போய் கும்பிட்ட போது சரியை ஆயிற்று, வீட்டுல கொண்டு வந்து ஒரு திருமேனி வச்சு வணங்கும் போது கிரியை ஆயிற்று, அந்த திருமேனிக்குரிய வழிபாட்டை நெஞ்சுக்குள்ள வைத்து செய்யும் போது யோகம் ஆயிற்று. அதனால் ஏற்பட்ட அறிவு காரணமாக இறைவனை எங்கும் காணலாம் என்கிற ஞானம் வாய்க்கிறது. இது ஞானம் என்று பெயர். படிப்படியா அனுபவத்துல வாய்க்கப்படுவது. அப்ப இந்த சரியைக்கு ஒரு எல்லை இருக்கா, கிரியைக்கு எல்லை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆம், சரியைக்கு எல்லை கிரியை, கிரியைக்கு எல்லை யோகம், யோகத்துக்கு எல்லை ஞானம், ஞானம் என்பது எல்லைப்படாதது. அப்ப அந்த சொல்ல வந்த வெண்பா சொன்ன வந்த ஆசிரியர் என்ன நினைக்கிறாரு, ஞான நெறியில் நிற்கின்ற மாணிக்கவாசகர்னு சொல்லணும், நேர சொல்லல. எல்லை மறுவா நெறி இசிக்கொட்டு ஞான நெறி என்று பெயர். சரியை கிரியை யோகம் கடந்த ஞானத்தில் இருக்கக்கூடிய மாணிக்கவாசக பெருந்தகை என்று சொல்ல வர்றத எல்லை மறுவா நெறி அளிக்கும் அந்த நெறியை நமக்கு தருகின்ற யார் அவர்? எங்கோன், என்னுடைய தலைவன். அவர் யாரு? வாதவூர் எங்கோன். இப்ப எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் அவர் என்ன கொடுத்தாரு? திருவாசகம் என்னும் தேன் தந்தார். அவர் கொடுத்தது திருவாசகம் என்கிற தேன். சரி, இது அவர் கொடுத்தது. அந்த தேன் எனக்கு என்ன தரும் அப்படிங்கும்போது முதல் ரெண்டு சொன்னார். தொன்று தொற்று வருகிற பிறவி, அதுதான் தொல்லை அப்படின்னு சொன்னார். இந்த தொல்லை என்ற சொல்லுக்கு ரெண்டு பொருள் இருக்குதுங்க. ஒன்று, நமக்கு யாராவது ஒருத்தர் இடையூறு பண்றது இல்லைங்களா, அதுக்கு பேர் தொல்லைன்னு. நாம் உட்கார்ந்து இருக்கிறோம், குழந்தையை கூட்டிட்டு வந்திருப்போம், கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம் வீட்டுக்குன்னு சொல்லியிருப்போம், மணி ஆகி போச்சு, போலாம் அம்மா போலாம், அம்மா போலான்னு அது பின்னாடி இருந்து குத்திக்கிட்டே இருக்கும். சே தொல்லை பண்ண தூங்கு, பின்னாடி இரு அப்படின்னு, அதுவும் தொல்லை தான் இல்லைங்களா. நம்ம அதுக்கு டிஸ்டர்ப் அப்படின்னு வச்சிருக்கோமா இல்லையா? அப்ப அந்த தொல்லை ஒண்ணு இருக்குது. இது அதை சொல்லல. இங்க தொல்லை என்பதற்கு பழமை என்று பொருள், தொன்மை. அப்ப நமக்கு பிறவி என்று சொல்லக்கூடிய ஒன்று, இப்ப இன்னைக்கு இந்த மனித சட்டை எடுத்திருக்கோமே, இந்த பிறவிதானா என்ன? இல்ல இல்ல, இதற்கு முன்ன வேறொரு பிறவி இருந்துச்சு, அதற்கு முன்னாடி வேறொரு பிறவி. இப்படி தொடர்ந்து வருகிற பிறவி என்பது அடுத்தடுத்து அடுத்தடுத்து வந்து கொண்டிருப்பதனால இது பழமையான பிறவி, தொல்லை அப்படின்னார். இரும்பிறவினர், இரு என்பது ரெண்டுன்னு பொருள் அல்ல, பெரிய மொத்தம். இது தொடர்ந்து வருகிற பெரிய பிறவி. ஒண்ணு சின்ன பிறவிலாம் இல்ல, பெரும் பிறவியா இருக்குது. தொல்லை இரும் பிறவி. இந்த பிறவிக்கு என்ன காரணம் அப்படின்னா தலை. இந்த தலை என்ற சொல்லுக்கு பாசம் என்று பொருள். சைவ சித்தாந்தத்தில் பாசம் என்று சொன்னா 3 பொருள் இருக்கிறது: ஆணவம், கன்மம், மாயை. ஆனா பொதுவா பாசம் சொன்னீங்கன்னா ஆணவத்தை தான் குறிக்கும். நீங்க மலம் என்றால் அது ஆணவத்தை தான் குறிக்கும். நீங்க அதை பிரித்து காட்டணும்னு சொன்னா கன்ம மலம், மாயா மலம் என்று சொல்லணும். பொதுவா மலர் அப்படின்னு சொன்னா ஆணவம் என்று பொருள். இது போல மலர் என்றால் அது தாமரையைத்தான் குறிக்கும். நீங்க மலர்னு சொன்னீங்கன்னா அது தாமரை தான். நீங்க பிரித்து சொல்லணும்னா மல்லிகை மலர், முல்லை மலர், செண்பக மலர் அப்படி சொல்லணும். சொல்லாம வெறும் மலர் சொன்னீங்கன்னா அது தாமரை குறிக்கும். அப்படித்தாங்க. மலம் என்றால் ஆணவத்தை தான் குறிக்கும். அது பேர் தான் மலம் என்று பெயர். அப்ப தொடர்ந்து பிறந்து இறந்து பிறந்து வருகிற இந்த சூழல் இருக்கிறதே எதனால் ஏற்படுகிறது? இந்த மலம் காரணமாக ஏற்படுகிறது. தொல்லை இரும் பிறவி சூழும் தலை. இந்த தலை என்று சொல்லக்கூடிய ஒன்றால் தான் பிறவி நமக்கு வாய்க்கிறது. இத மாணிக்கவாசக பெருந்தகை திருவாசகத்துக்குள்ள சொன்னார். அவருடைய நூலை படித்த சான்றோர் தன்னுடைய பாட்டை சொல்றார். இதைத்தான் எங்க தலைவர் சொல்லி இருக்கிறார் யா அப்படின்னு சொல்ல வர்றார். இதை நீங்க அப்படியே திருக்குறள் ஒப்பீடு பண்ணி பார்த்தீங்கன்னா
பிறப்பு என்பது பேதமையினர். பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவினர். பிறப்பு எதனால் ஏற்படுகிறது அப்படிங்கிற கேள்விக்கு வள்ளுவர் பெருந்தகை சொல்லுகிறார், அறியாமை காரணமாகத்தான் நாம் பிறக்கிறோம். பிறப்பு என்னும் பேதமை, பேதமை என்பது அறியாமை என்று பொருள். அப்ப பிறப்பு எதனால் ஏற்படுகிறது என்றால் அறியாமையினால ஏற்படுகிறது. அப்ப அந்த அறியாமை நீங்கணும்னா அறிவு என்ன பண்ணணும்? செம்பொருள் என்ற ஒன்றை காணணும். எனவே பிறப்பு என்கிற பேதமை நீங்க வேண்டும் என்றால் சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. இது வள்ளுவருடைய வாக்கு. அப்படியே இந்த பாட்டை சொன்ன ஆசிரியர் சொல்லுகிறார், செத்து செத்து பிறப்பதற்கு காரணமாக இருப்பது ஆணவ மலம் தொன்று தொற்று வருகிறது. அதாவது தொல்லை இரும் பிறவி சூடும் தலை. அந்த ஆணவம் என்கிற தலையை நீக்குகிற ஆற்றல் இந்த திருவாசகம் என்னும் தேவை கொண்டுனர். அதான் சொல்ல வந்தார், தலை நீக்கி. அப்ப ஆணவ மலத்தை நீக்கி அல்லல் அறுத்து. அல்லல் என்றால் துன்பம் என்று பொருள். துன்பம் என்பதற்கு கர்ம அனுபவம் என்று பொருள், அது வினை என்று பொருள். எனவே ஆணவ மலத்தை நீக்கி அதுக்கப்புறம் துன்பத்தை வேறறுத்து அதுக்கப்புறம் என்ன செய்யும் அவங்க கேட்டா, அந்த அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே. அப்படின்னா ஆனந்தம் ஆக்கியதே, அத பொருள் செய்யும் போது சொல்லுவாங்க ஆனந்தமே ஆக்கியது. அந்த ஏகாரத்துக்கு கொண்டு வந்து ஆனந்தத்தை சேர்க்கணும். ஆனந்தமே ஆக்கியது எது? திருவாசகம் என்னும் தேன். அப்ப என் தலைவன் கொடுத்த ஞான, அவர் எப்படி கொடுத்தாரு? ஞான நெறியிலே நின்று திருவாசகம் என்கிற தேனை தந்தார். அந்த திருவாசகம் என்கிற தேன் எனக்கு என்ன தரும் என்று சொன்னால், அது என்னுடைய ஆணவமாகிய பிறவிக்கு காரணமாகிய தலை அறுத்து துன்பத்தை நீக்கி எனக்கு ஆனந்தமே ஆக்கிவிடும் என்று திருவாசகத்தின் பயனை ஒரு சான்றோ நானே 4 வரிகள்ல கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம இந்த 4 வரிகள் அதுல சொல்லப்பட்ட ஆழமான கருத்தை நெஞ்சில பதிய வைத்துக் கொள்ளும். இது திருவாசகத்துக்குள்ள இருக்கிறது. நீங்க பல பாடலை இந்த 4 வரிக்கு திருவாசகத்துக்குள்ள இருந்து கொண்டு வந்து பொருள் சொல்லலாம். எளிமையா சொல்லுங்க, இன்பம் பெருக்கி இருளகற்றி எஞ்ஞானும் துன்பம் தொடர்வறுத்து சோதியாய் அன்பமைத்து. இந்த கொணா பொறுத்துவே இந்த பாட்டுக்கு அதை பொருந்திரும். இன்பத்தை பெருக்கி ஆனந்தமே ஆக்கியது. என்ன செய்? இன்பம் பெருக்கி இருளகற்றி தலை நீக்கி. இப்படி கொண்டாந்து பொருத்தி பொருள் சொல்லலாம். எனவே திருவாசகத்தை அனுபவித்த ஒரு சான்றோர் தந்த அருமையான ஒரு பழம்பாடல் இந்த 4 வரி. அப்ப நம்ம திருவாசகத்துக்குள்ள போகிறோம்னா இந்த 4 வரியை ஒருவாறு தெரிந்து கொள்ளணும். பாட்டை படிச்சா மட்டும் பத்தாது, இந்த பாட்டில் சொல்லப்பட்ட செய்தியையும் மனதுக்குள்ள தக்க வைத்துக் கொள்ளும். அப்ப நமக்கு திருவாசகத்தை நாம் பாராயணம் செய்வதன் வழி நமக்கு என்ன கிடைக்கும்னா, ஆணவ மல சார்பு அறுபடும், கர்ம மலம் பக்குவப்படும், உடம்பாகிய மாயாமலம் இதுவும் பக்குவப்பட்டு நம்மை ஆனந்தமே ஆக்கிவிடும். அப்படி ஒரு ஆற்றல் இந்த திருவாசகம் என்னும் தேனுக்கு உண்டு என்பதுதான் பெரியவர்கள் தந்திருக்கிற பொருள். இப்ப நம்ம திருவாசகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அந்த நூல் தருகிற பயன். திருவாசகம் என்பது என்ன அப்படின்னு கேட்டா, வாசகம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? வாசகம் அப்படின்னா அதாவது ஒரு எழுத்து, பல எழுத்துக்கள் கூடி ஒரு சொல்லாகும், பல சொல் கூடி ஒரு வாக்கியமாகும், பல வாக்கியங்கள் கூடி ஒரு வரிகளாகும், பல வரிகள் கூடி ஒரு பாடலாகும். இது அடிப்படை. சொல்லாக இருந்து எழுத்தாக நின்று எழுத்து சொல்லாக வேண்டும், சொல் தொடராக வேண்டும், அந்த சொல் தொடர் ஒரு வாக்கியமாக, பிறகு அது 4 வரிகளாக, அது பாடலாக இன்னைக்கு வந்து நிற்கிறது. அப்ப வாசகம் என்ற அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவாசகம் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கு பொருள் என்னன்னு கேட்டா, திருவாகிய சிவத்தை
நமக்கு பெற்றுத் தருகிற அருமையான அனுபவத்துக்குரிய ஒரு நூல். இங்க வாசகம் என்பது நூலை குறித்தது. அவர் சொன்ன அந்த திருவாசகம் என்கிற தேனை குறித்தது. அந்த வாசகம் இது வாக்கு என்கிற அடிப்படையில் வந்ததான் வாசகம் என்பது. இப்ப வாசகத்தின் பொருள் வாச்சியம் என்பார்கள். இப்ப திருவாசகத்துக்கு பொருள் என்ன? நடராச பெருமானே திருவாசகத்துக்கு பொருள். இதான் அவருடைய வரலாறு நிறைவு செய்து காட்டுகிற இடத்துல உங்களுக்கு தெரிந்த செய்தி தான். தில்லையில் தங்கி இருந்த காலத்துல இறைவனே வருகிறான். நீ இறைவன் மீது பாடிய பாடலைலாம் நீ பாடும், நான் படியெடுத்துக் கொள்கிறேன் என்று அமர்ந்து இறைவன் கைப்பட எழுத தொடங்குகிறார். முடித்த பிறகு அவரே எழுதுகிறார். மாணிக்கவாசகன் சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலம் உடையான் எழுதியது என்று கைச்சாந்து இட்டு பஞ்சாக்கர படியில கொண்டு வைத்தார் என்று பார்க்கிறோம். அதன் பிறகு தில்லைவாழ் அந்தணர்கள் ஓலைச்சூடியை பார்த்தாங்க, வியந்து நின்றார்கள். இதற்கு பொருள் என்ன என்று பெருமானை கேட்ட பொழுது அவர் வந்தா இதுக்கு பொருள் சொல்வார்னா எல்லாரும் போனாங்க. அவர் விழுந்து வரவேற்றார்கள். என்ன? அப்பதான் அவருக்கே தெரியுது நேற்று வந்தது கூத்த பெருமான் தான் வந்து எழுதி கொண்டு சென்றார் என்று. சரின்னு வந்தார். இதற்கு பொருள் இதோ இவனே அப்படின்னு காட்டினார். காட்டியது மட்டுமல்ல, காட்டும் பொழுதே அவனோடு கலக்கவும் செய்தார். அப்ப என்ன பொருளாகிறது? திருவாசகம் என்ற நூலுக்கு பொருள் கூத்த பெருமானே. இது ஒரு பொருள். இன்னொரு பொருள் இறைவனோடு கலத்தலே திருவாசகத்தின் பொருள். ஏன்னா இது அனுபவ நூல். ஏன்? இதுல இறைவனே குருவாக வந்தார், இறைவனே அவருக்கு ஞான உபதேசத்தை கொடுத்தார். அந்த உபதேசத்தை பெற்ற அவர் அந்த ஞான நெறியில நின்று திளைத்து தான் திளைத்த அந்த அனுபவத்தை நாமும் பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் அவர் என்ன பண்ணிட்டாரு? அவர் வழியாக நமக்கு ஒரு உதவி செய்வதற்காக அவரை இருத்தி வைத்தார். அதெல்லாம் அவரை இரு என்று சொன்னது பொருள் எனக்கு விளங்கல. எல்லாரையும் வாங்க கூட்ட சாமி என்ன மட்டும் ஏன் கோலமா தரு பொதுவினில் வருகன்னு கூப்பிட்டானே எனக்கு தெரியலன்னு அழுதார். அவரை மட்டும் இறைவன் அந்த சோதியில அழைத்து கொண்டு போயிருந்தால் நமக்கு இன்னைக்கு என்ன கிடைத்திருக்காரு? ஒரு திருவாசகம் கிடைத்திருக்காரு. அப்ப சிந்திச்சு பாருங்களேன். நமக்கு திருவாசகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அருட்குலாத்தை விட்டு பிரிந்திருந்த பிரிவில் தவித்தவர் மணிவாசகப் பெருமான். ஒப்பற்ற குருநாதனை பிரிந்து தவித்தவர் மணிவாசகப் பெருமான். அந்த ஞானியினுடைய தவிப்பு தான் நமக்கு ஒரு வாசகமாக கிடைச்சது. என்ன தெரிகிறது? ஏதோ ஒரு வகையில ஒரு அருளாளர் சில இடர்பாடை நுகர்வது நம் போன்றவருக்கு வழிகாட்டுவதற்காக. எனவே யாரெல்லாம் நம்பொருட்டு இடர்படுகிறார்களோ அவர்களெல்லாம் இறைவன் கருணை காரணமாக இந்த மண்ணுக்கு வந்தவர்கள் என்பதை நம்ம பின்னால உணர்ந்து கொள்கிறோம். எனவே அந்த வகையில் மணிவாசக பெருந்தகையே நமக்கு காட்டுகிறார். திருவாசகத்தினுடைய பொருள் என்பது கூத்த பெருமானே என்பதுதான். இது திருவாசகத்துக்கு இதை விட எளிதாக பொருள் சொல்ல முடியும். நீங்க அதுக்கு மேல இலக்கிய சுவையாக இலக்கணத்தோடு கூடி நிறைய பொருள் சொல்லலாம். அதெல்லாம் நீங்க உங்களுடைய அறிவின் திறனுக்கு ஏற்ப நீங்க சொல்லிக்கொண்டே போகலாம். முடிந்த முடிவு நூலுக்கு பொருள் யாருன்னா இறைவனே நூலின் பொருளாக இருக்கிறான். அவனோடு கலந்து அவனுடைய ஆனந்தத்தை அனுபவிப்பதே திருவாசகத்தினுடைய அனுபவ நிலை. இதுதான் அடிப்படை. சரி, இந்த வகையில் இந்த திருவாசகத்துல நம்முடைய மணிவாசக பெருந்தகை 51 தலைப்புகள் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒவ்வொரு பொருள் சிந்தித்து பெரியவங்க கொடுத்தது. மணிவாசகர் கொடுத்த தலைப்பு ஒன்று, சான்றோர்கள் கொடுத்த தலைப்பு ஒன்று, ரெண்டு இருக்கிறது. நீங்க திருவாசகத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு பதிகத்தும் ஒரு தலைப்பு இருக்கும். தலைப்பு கீழே அடைப்புக்குறியில ஒரு குறிப்பு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சிவபுராணம் எல்லாருக்கும் தெரியும். முதல் பதிகம் கீழே கொடுத்த குறிப்பு சிவனது அனாதி முறைமையான பழமை. இப்படிதான் கொடுத்திருப்பாங்க. போற்றி திரு அகவல் அப்படின்னா கீழே சகத்தின் உற்பத்தி. திருஅண்ட பகுதி அப்படின்னா வியந்து போற்றியது
அப்போ ஒன்னொன்னு கீழே ஒவ்வொரு குறிப்பு இருப்பது நீங்க பார்க்கிற. அதுபோல அப்ப அந்தந்த தலைப்பு என்பது மணிவாசகர் கொடுத்த சிவபுராணம், குத்தி திரு அகவல், திருவண்ட பகுதி, பொற்றி திரு அகவல், இது மணிவாசகர் கொடுத்தது. ஆனா அதற்கு கீழே இருக்கக்கூடிய அடைப்புக்குறியில் இருக்கக்கூடிய குறிப்பு மணிவாசகர் கொடுத்தது அல்ல. அவருடைய திருவாசகமாகிய தேனை பருகியவர்கள் கொடுத்த தலைப்பு தான் கீழே கொடுத்திருக்கிற தலைப்பு. அந்த வகையில இங்க கொடுக்கப்பட்ட இன்றைய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு மாய வாழ்க்கையை மெய் என்று எண்ணி என்ற தலைப்பு. இது எதற்குள்ள இருக்கிறது? 42வது பதிகம், அதாவது சென்னிப்பத்துன்னு அந்த பதிகத்துக்கு பெயர். மணிவாசக பெருமான் கொடுத்த பெயர் சென்னிப்பத்து என்று பெயர். சென்னி அப்படின்னா தலைன்னு பேர், வேற ஒண்ணும் இல்ல. அது தலையாயதுன்னு சொல்லலாம், தலை என்று பெயர். நீங்க இருக்கக்கூடிய மலைகள்ல உயர்ந்த மலை என்பதனால சென்னி மலை என்று அதுக்கு பேர். முருகப்பெருமான் இருக்கிற மலை சென்னி மலை என்று அந்த மலைக்கு பேர். உடம்புல எது உயர்ந்ததுன்னு கேட்டா தலைதான். அதான் இன்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த உடம்புல தலை என்பது இன்றியமையாதது. அதனால தலைப்பகுதியை சென்னி என்று சொல்றோம். சோழர்களுக்கு சிறப்பு பெயர் சென்னின்னு பேர். சென்னி என்ற பெயர் சோழ பேரரசர்களுக்கு சிறப்பு பெயராக போற்றப்பெறுகிற பெயராக இருப்பது. அந்த வகையில் மணிவாசக பெருமான் இந்த பதிகத்துல அந்த தலைப்பை சொல்லும் போது சென்னிப்பத்துன்னு பேர் வச்சார். இப்ப தலை அப்படின்னு ஆயிடுச்சு, அதுல 10 பாட்டு. அப்ப அந்த தலையில இருக்கக்கூடிய குறிப்பாக எதை சொன்னாரு? என்னுடைய பெருமானுடைய திருவடி தாமரைகள் என் தலை மீது இருக்கின்றன என்று 10 பாட்டு. சென்னியில் அது விளங்கி நிற்கிறது, சென்னியில் திகழ்ந்து நிற்கிறது, சென்னையில் மலர்ந்து நிற்கிறது என்று இந்த பதிகம் முழுக்க மணிவாசக பெருமான் அந்த குறிப்பை கொடுத்திருக்கிறார். அப்ப சென்னிப்பத்து என்பதற்கு பொருள் என்னன்னு கேட்டா, இறைவனுடைய திருவடி தாமரைகள் என் தலை மீது இருக்கின்றன என்ற உணர்வில் பாடிய பதிகம். நீங்க அதான் நீங்க பார்க்கணும், பதிகத்துக்கான தலைப்பு இது. நம்முடைய மணிவாசக பெருமான் மட்டும் இப்படி சொன்னார் நினைச்சுக்காதீங்க. மற்ற பெருமக்களும் இந்த குறிப்பை அவங்க வாக்குல கொடுத்திருக்கிறாங்க. ஞானசம்பந்த பெருந்தகை தில்லையில நெல்வாயில் ஒரு தலம் இருக்கு, அறத்துறை. நெல்வாயில் அறத்துறை, அங்க நெல்வாயில் அப்படிங்கிற ஒரு தலம் ஒன்று இருக்கு. தில்லையுடைய அண்ணாமலை யூனிவர்சிட்டி பக்கத்துல இருக்கிறது அந்த தலம். அறத்துறைன்னு பேர், அதுக்கு பேர். அந்த அறத்துறையாகிய தலத்துல பாடிய பாடல்ல ஒவ்வொரு பாடலிலும் அவர் குறிப்பிடுகிறார், எமது உச்சியாரே. இந்த பெருமான் யார் தெரியுமா? என் தலைமையில இருக்கிறார். அறத்துறையில் இருக்கிற இறைவன் என் தலை மீது இருக்கிறான் என்று நம்முடைய திருஞான சம்பந்த பெருந்தகை தன்னுடைய திருப்பதிகத்துல பல இடங்கள் உண்டு. ஒரு இடம் சொல்வதற்காக அந்த குறிப்பு. அதுபோல திருநாவுக்கரசு பெருமானை எடுத்துக்கொண்டீங்கன்னா அவரும் பல இடங்களை குறித்திருக்கிறார். நல்ல தெரிந்த பாடல் மனத்தகத்தான், தலைமேலான், வாக்கினுள்ளான் என்று காலத்தில பான தாண்டகத்துல சொல்றார். மனத்து அகத்தான், தலை மேலான். தலைக்குள்ளான் சொல்லல, தலை மேலான் அப்படின்னார். மனத்தகத்தான், தலைமேலான், வாக்கின் உள்ளான், வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான், இமயவரம் சிரத்தின் மேலான், ஏழண்டத்து அப்பாலான், இப்பாச்சம்பர் புனத்தகத்தான், நறுங்கொன்றை போதினுள்ளான், பொறுப்பிடையான், நெருப்பிடையான், காற்றினுள்ளான், கனத்தகத்தான், கைலாயத்து உச்சியுள்ளான், காலத்தியான், அவன் என் கண்ணுளானே என்று திருநாவுக்கரசு பெருந்தகை அருளியிருக்கிறார். அதுல சுந்தரமூர்த்தி சாமியுடைய தேவாரத்துல பாத்தீங்கன்னா பல இடங்கள் உண்டு. அவரு வைத்தனன் தனக்கே தலையும் என் நாவும் நெஞ்சும். வைத்தனன் தனக்கே தலையும் என் நாவும் என் நெஞ்சும் அப்படின்னார். அப்படி இறைவனுடைய கருணையை உணர்ந்திருக்கிற அருளாளர்கள்
இறைவனுடைய திருவடி தாமரை என்னிடத்தில் எப்படி விளங்கி தோன்றுகிறது என்று சொன்னால், என் அறிவுக்குள்ளும் என் தலை மேலும் இருக்கிறது என்கிற கருத்தை பெருமக்கள் பதிவு செய்கிறாங்க. ரெண்டு இடம் ஏன் சொல்லணும்? சிரத்துள்ளும் சிந்தையுள்ளும் வந்து தங்கவேம்பாங்க. சிரத்துள்ளும் சிந்தையுள்ளும் வந்து தங்கவே என்ன மாதவம் செய்தனை நெஞ்சமே என்று ஞான நம்முடைய அப்பர் சுவாமிகள் சொல்லி இருப்பதை நீங்க பார்க்கலாம். எந்த மாதவம் செய்தனை நெஞ்சமே என்றும் அருளி இருக்கிறார், என்ன மாதவம் செய்தனை நெஞ்சமே என்றும் அருளி இருக்கிறார். இந்த ரெண்டு இடத்தையும் அவர் சொன்ன செய்தி என்னன்னு கேட்டார், இறைவனுடைய திருவடி தாமரை என் தலை மீதும் என் அறிவினுள்ளும் வந்து தங்கி நிற்பதற்கு நெஞ்சே நீ என்ன தவம் செய்திருக்கிறாய் என்று அருள் செய்கிறார் திருநாவுக்கரசு பெருமான். அப்ப ஞானிகள் எல்லோருமே அதை அனுபவிக்கிறார்கள். இறைவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேட்டா, என் தலை மீது இருக்கிறான், என் அறிவுக்குள் இருக்கிறான், என் நெஞ்சுக்குள் இருக்கிறான் என்பதை அவர்கள் அனுபவமாக உணர்ந்தாங்க. அதனால அவங்க அந்த உணர்வுல பாடுவது போல மாணிக்கவாசக பெருந்தகை இறைவனுடைய திருவடி தாமரைகள் என் தலை மீது இருக்கிறது என்கிற உணர்வில் 10 பாட்டு பாடினார். அதான் இந்த தலைப்பு 42வது தலைப்பு சென்னி 10ன்னு அதுக்கு பேர். அதுக்கு சான்றோர்கள் ஒரு பெயர் வைத்தாங்க, சிவ விளைவு. சிவ விளைவுன்னு சொன்னாங்க. இறைவனுடைய திருவடி அறிவுக்குள்ள விளங்குகிற பொழுது என்ன விளையும், இறைவனுடைய திருவடி தாமரை நம் தலைமீது இருக்குமானால் என்ன விளையும் என்பதை சிவ விளைவு என்று கொடுத்தாங்க. இதுல அருமையான பாட்டு. முதல் பாட்டே, தேவதேவன் மெய்ச்சேவகன் தென்பெருந்துரை நாயகன் மூவராலும் அறியோனா ஆனந்த மூர்த்தியான் யாவராயினும் அன்பரந்தி அறியோனா மலர்ச்சோதியான். யாராயிருந்தாலும் ரொம்ப அருமையான கருத்தை சொல்லுகிற தேவதேவன். யார் அவரு? தலைமையில இருக்கிறாருங்கிறே யார் அவர்? தேவர்களுக்கெல்லாம் தேவன், தேவாதி தேவனுக்கெல்லாம் தேவனாக இருப்பவன் தேவதேவன். திருப்பெருந்துரை மேவுகின்ற என்னுடைய தலைவன் தேவதேவன். மெய்ச்சேவகன், உண்மையான வீரன். சேவகன் என்றால் வீரன் என்று பொருள். என்ன வீரன்? ஆணவ மலத்தை அடக்கி ஆளுமை செலுத்துகின்ற ஆற்றல் மிக்க தலைவன். அதனால அது பேரு சேவகன் என்று பொருள். சேவகன்னா படை வீரன் என்று பொருள் அல்ல, ஆணவ மலத்தை அடக்கி ஆளுகிற ஆற்றல் மிக்க தலைவன் என்று பொருளாகிறது. எனவே அந்த பெருமான் சேவகன், மெய்ச்சேவகன், திருப்பெருந்துரை மேவுகின்ற அந்த தலைவன் யாவராயும் அன்பரன்றி அறியோனாமலச்சோதியானார். நீங்க யாராக இருந்தாலும் உங்க உள்ளத்துக்குள்ள நான் சிவனடியார், நான் இறைவனுடைய அடியவன் என்ற நினைப்பு உங்க நெஞ்சில இருந்தா அவன் காணக்கூடியவனாக இருப்பான். ஒருவேளை உங்க உள்ளத்துல சிவனடியார் என்கிற நினைப்பு உங்களிடத்தில் இல்லை என்றால் நீ யாராக இருந்தாலும் அவனை காண இயலாது. அதெல்லாம் ரொம்ப அருமையா சொன்னார். யாவராயினும், யாராக வேணா இருக்க, நீ திருமாலா இருக்கலாம், பிரம்மனா இருக்கலாம், இந்திரனா இருக்கலாம், இன்னும் யாரா இருந்தாலும் சரி. ஆக யாவராயினும் அன்பர் அன்றி அறி ஒனாமலச்சோதியான். ஆக அந்த சோதியான் இருக்கிற அந்த இறைவனை நீ காண வேண்டும் என்றால் அன்பன் என்ற தகுதியோடு அணுகுனா நீ பார்க்கலாம். எனவே அப்படிப்பட்ட பெருமானுடைய திருவடி தாமரைகள் தான் என் தலை மீது விளங்கி தோன்றுகின்றன என்பதுதான் பதிக குறிப்பாக இருக்கிறது. இது முதல் பாட்டு இந்த செய்தியை வைத்தார். நமக்கு தலைப்பு 5வது பாட்டு. மாய வாழ்க்கை மெய் என்று எண்ணி மதித்திடா வகை நல்கினான். இந்த பாட்டில் சொல்லப்பட்ட செய்தி ஒரு ஞான உபதேசம். மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் உபதேசம் செய்தார். என்னங்க உபதேசம் செய்தார்? நிறைய சொல்லி இருப்பாரு அப்படின்னு நம்ம கருதலாம். ஆனா அதை கருதுவதுல மந்திர வகையாக நீங்க பார்த்தீங்கன்னா அவரே சொல்லிட்டார், எனக்கு இறைவன் ஒன்றை கொடுத்தான். என்ன கொடுத்தாரு? நானும் சிந்திச்சு பார்த்தேன், நான் ஒன்னும் பெரிய தவமெல்லாம் ஒன்னும் செய்யல. தவமே புரிந்திலன் தன் மலர் இட்டு முட்டாது அடியே இறஞ்சே.
அவமே பிறந்த அறிவினையே. ஏதோ வந்தேன் வாழ்ந்தேன், நாளைக்கு செத்து போறேன், இந்த உண்டு உடுத்து இங்கு இருப்பதானே போறேனர். சாப்பிட்டு தூங்கி ஒரு நாள் செத்து போறேன். எதுக்குயா வந்த? செத்து போறதுக்காக வந்திருக்கிறேன். இருக்கிற காலத்தை சாப்பிட்டு தூங்கலான்னு வந்திருக்கிறேன். அவ்வளவுதான் அவரு தன்னை பத்தி சொல்லிக்கிட்டார். ஆக நான் தவம் செய்கிற வாழ்க்கையை வாழல, அவம் செய்து கொண்டிருக்கிறேன். அவமே பிறந்த அறிவினையே அப்படின்னு தன்னை சொல்லிக் கொண்டார். அப்படி அவமாகிய செயலை நான் செய்து கொண்டிருக்கிறேன், தவமே நான் செய்யலேன்னு. ஆனாதான் பின்னாடி இன்னொரு இடத்துல குறிப்பிடுகிறார், என்னுடைய நினைவு தெரிந்து நான் தவம் செஞ்ச மாதிரி எனக்கு ஒண்ணும் தெரியல. ஆனா அந்த இறைவன் என்னை ஈர்த்து என்னை ஆட்கொண்டிருக்கிறார். அப்படி ஆட்கொண்ட பெருமான் எனக்கு ஒரு ஞான உபதேசத்தை செய்தான். என்ன உபதேசம் செய்தான் அப்படின்னு அவரே சொல்லுகிறார். நானேயோ தவம் செய்தேன். நானா தவம் செய்தேன்? இல்ல, நான் ஒரு தவம் செய்யல. ஆனா சிவாய நம என பெற்றேன். இந்த சிவாய நம என்கிற மந்திரம் எனக்கு என் குருநாதன் கொடுத்தான்னு சொல்லிட்டார். இந்த மந்திரம் என்ன கொடுக்கும்? சிவாய நம சிவாய நம சிவாய நம அப்படிங்கிற மந்திரம் என் குருநாதன் எனக்கு கொடுத்தது. அந்த மந்திரம் எனக்கு என்ன கொடுக்கும் அப்படிங்கிறது அடுத்த 2 வரையும் சொன்னார். சிவாய நம என பெற்றேன், தேனாய் இந்நமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். என்னைய அருள் செய்தாரு? நாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்றே வெறுத்திடவே. இந்த உடம்பு என்பது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத ஒத்த வரியில் சொன்னாரு. நாற்றம் எடுத்த உடம்புன்னர். நாரும் உயிர் வாழ்க்கை. ஒரு மலர் என்றால் அது ஒரு நறுமணம் இருக்கிறது. அதுல எத்தனை வகையான மலர்கள் பார்க்கிறோம். ஒவ்வொரு மலரும் ஒவ்வொரு வகையான வாசனை உடையது. நம்முடைய உடம்பு என்பது அழுக்கு பாய்ந்த குரம்பைம்பார். இது பொத்தை ஊன்சுவர் புழு பொதிந்து அசும்பு ஒழுகிய பொய்க்கூரை. இதான் நம்ம உடம்பினுடைய தன்மை, அதுதான். எனவே இந்த உடம்பாகிய கூடு எத்தகையது அப்படின்னு கேட்டா பொய்க்கூரையினர். அது பொய்க்கூரை அப்படின்னு இந்த சொல் இன்னைக்கு நம்ம பயன்படுத்துவது உண்டு. யாராவது இறந்து போனா வீட்டுக்கு முன்னாடி ஒரு பந்தல் போடுவாங்க. அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, மழை பெய்தா ஒழுகாம இருப்பதுக்கெல்லாம் இல்ல, வெயில் அடிக்கிற போது அது தாக்கம் கொஞ்சம் குறைவா இருக்கட்டுங்கிறதுக்காக ஒரு பந்தல் சும்மா ஒரு கீத்தை வச்சு மறைச்சிருப்பா. அது பேரு பொய்ப்பந்தல்னு பேர் இருக்கு. இந்த சொல் வழக்கு உங்களுக்கு இருக்கான்னு தெரியல. கொங்கு நாட்டுல இன்னைக்கு அந்த சொல் வழக்கு இருக்கிறது. பொய்ப்பந்தல்னு அதுக்கு பேர். நிழலுக்காக அமைக்கப்பெறுவதை அன்றி மழைக்காக போடப்பட்ட பந்தல் அல்ல. இங்க சாமிக்கு பந்தல் வேஞ்சிருக்கிறாங்க, ஒரு துளி தண்ணி கீழே இறங்காம நெருக்கமா இருக்கும். இது அப்படி இல்லை. இங்க ஒரு தடுக்கு, அங்க ஒரு தடுக்கு, அங்க ஒரு தடுக்கு, அங்க ஒரு தடுக்கு வச்சிருப்பாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா சூரியனுடைய கதிர்கள் அப்படியே ஓட்டை வழி அங்கங்க இருக்கும். ஆக நிழலுக்காக அந்த கடுமையான வெப்பத்தை தவிர்ப்பதற்காக ஒரு பந்தல் போடப்படுகிறது. அது மாதிரி பொய்ப்பந்தல்னு பேர். அது மாதிரி இது ஒரு வீடு மாதிரி வீடு இல்ல, பொய்க்கூரையினர். ஏன் இந்த நாம கட்டுற வீட்டுக்கு ஒரு கேரண்டி கொடுக்கலாம். சார் நான் 100 வருஷம் கேரண்டி கொடுக்கறேன், புரியுங்களா? அந்த கட்டடம் ஒண்ணும் ஆகாது அப்படி சொல்லலாம். ஏன் டிஎம்டி கம்பி போட்டு கட்டி இருக்கிறோம், இன்னும் சிமெண்ட் போட்டு பயன்படுத்துகிறோம், இன்னும் செங்கலை பயன்படுத்துறோம், தரமான பொருளை பயன்படுத்துறோம், அதுல கலவைகள் குறிப்பிட்ட அளவு கரெக்டா கலந்து பண்றோம். எனவே நான் கட்டுற வீட்டுக்கு 100 வருஷம் நான் கேரண்டி கொடுக்க முடியும் சொல்லலாம். நமக்கு யாராவது இந்த உடம்புக்கு யாராவது கேரண்டி கொடுக்க முடியுமா என்ன? பெற்றெடுத்த தாய் தந்தையரோ அல்லது மருத்துவரோ நம்மளை பார்த்து, தம்பி உனக்கெல்லாம் எல்லாம் நல்லா இருக்கு, நீ 100 வருஷம் இருப்ப அப்படி யாராவது சொல்ல முடியுமா என்ன? ஒருத்தர் சொல்ல முடியும். இன்னைக்கு சொல்லுவார், நாளை கால போனாலும் போயிடுவாரு. எனவே இந்த உடம்பு என்பது பொய்க்கூரை அப்படிங்கிற சொல்ல மணிவாசக பெருமான் அந்த இடத்துல பயன்படுத்துறார். பொத்தை ஊன் சுவர் புழு பொதிந்து அசும்பு ஒழுகிய பொய்க்கூரை. அப்ப இந்த உடம்புனா என்ன அப்படிங்கிற பொழுது
நாளும் உயிர் வாழ்க்கையினர் சொல்லு. நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாத்தீங்கன்னா இந்த கூட்டுக்குள்ளதான் நம்ம உட்கார்ந்துகிட்டு ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடிட்டு, நம்ம ஆடுற ஆட்டம் கொஞ்சம் நெஞ்சமெல்லாம் இல்லையா, ஒரு 1000 வருஷத்துக்கு நான் இருக்க போறேன் அப்படின்னு நினைச்சுத்தானே ஆடிட்டு இருக்கிறோம். படுத்து தூங்குனா காலை எந்திரிக்குமான்னு தெரியாத வாழ்க்கை நம்ம வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கையில நாமெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் கற்பனையால், நான் இன்னொரு 100 வருஷத்துக்கு பேசிக்கிறேன், நான் அடுத்த வருஷம் பேசிக்கிறேன், 2 வருஷத்துக்கு பொறுத்துக்கிறேன், அப்ப நாம 2 வருஷத்துக்கு சொல்லிக்கலாம், இருப்போமானே தெரியாது. அப்ப இந்த உடம்பு எப்படிப்பட்டது? பட்டினத்து அடிகள் தான் ரொம்ப விளையாட்டா சொல்லுவாங்க. அதாவது நம்முடைய உறுப்புகள்ல இருந்து வெளிப்படுகிற ஒவ்வொன்றும் அழுக்கு தான். காலையில் எழுந்தோம்னா கண்ணுல இருந்து அழுக்கு தான் வரும். பல் தேக்கலைன்னா நாம பேசுறது நாமளே கேட்க முடியாது. அந்த காற்று அவ்வளவு அழுக்காக இருக்கிறது, நாற்றமாக இருக்கு, துர்நாற்றமாக இருக்கிறது. ஒரு நாள் குளிக்காம விட்டுட்டோம்னா நம்ம உடம்புடைய சூழல் எப்படி இருக்கு நமக்கே தெரியும். இப்படி நம் உடம்பிலிருந்து வெளிப்படுகிற ஒவ்வொன்றும் அழுக்கு தான். அதனால பொத்தை ஊன் சுவர் புழு பொதிந்து அசும்பு ஒழிய பொய்க்கூரை, இந்த உடம்பு இதுதான் அப்படிங்கிறத அறிவுக்குள்ள வைத்துக்கொள். ஏன்னா பொருள் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த பொருளின் தன்மையை உணர்ந்து கொண்டால் நீங்க அதன் மீது பற்று வைக்காம இருக்கலாம். அதுக்காக சொன்னது. ஆனா நமக்கு என்ன செய்யுது? எவ்வளவுதான் நூலை படித்தாலும் இந்த அறிவு மட்டும் நமக்கு வேலை செய்வது இல்லை. ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? அது வேலை செய்யணும்னா அதற்கு குருநாதன் வேண்டும். குருநாதன் சொல்லுகிற மந்திர உபதேசம் வேண்டும். இது ரெண்டும் முக்கியம். குருநாதன் வழி மந்திர உபதேசத்தை பெற்றால்தான் இந்த உடம்பின் மீது இருக்கிற பற்றை நாம விட முடியுமே அன்றி வெறும் நூலை படித்து விட்டா விட்டுவிட முடியாது. இந்த உடம்பை பற்றி திருவாசகம் இப்படி சொல்லி இருக்கிறது, பட்டினத்தார் இப்படி சொல்லி இருக்கிறார், தாய்மானவர் இப்படி சொல்லி, இப்படி ஞானிகள் ஒரு பட்டியல் எடுத்து நீங்க உடம்பை பற்றி யாரெல்லாம் என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா பாட்டு பாட்டா பாடல் பாடலா அப்படியே எடுத்து கொடுக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாட்டு வச்சுக்கிட்டா கூட நீங்க ஞான சம்பந்தம் என்ன சொன்னா, நாவுக்கரசர் என்ன சொன்னான்னு அப்படியே ஒவ்வொரு பாட்டா எடுத்து வச்சு தொகுத்து பார்த்தீங்கன்னா இத்துணை அருளாளரும் இந்த உடம்பு இப்படி சொல்லி இருக்கிறாங்களே, சரி இந்த உடம்பு பற்ற விட்டுடலாம் அப்படின்னு நினைச்சா விட்டுட முடியுமான்னு கேட்டா விட முடியாது. எல்லாம் படிச்சு வச்சுக்கலாம், முடிஞ்ச என்ன மாதிரி சொற்பொழிவுக்கு பயன்படும், மனப்பாடம் பண்ணி சொல்லலாம், நல்லா பேசுறாரியா அப்படின்னு சொல்றதுக்கு பயன்படும். அதுக்கு மேல பயன்படுமான்னு தெரியாது. ஆனால் இந்த பற்று விடணும்னா இந்த நூல் அறிவு மட்டும் பத்தாது. அதுக்கு என்ன அறிவு வேண்டும்? ஒரு குருநாதனுடைய உபதேசம் வேண்டும். அந்த மந்திரம் தாங்க உள்ளுக்குள்ள போய் நம்ம உடம்புக்குள்ள போய் அது உணர்வுல கலந்து ஒரு ரசாயன மாற்றத்தை அது நிகழ்த்தும். அந்த உபதேசம் தான் நம்ம என்ன செய்யும்? உள்ளத்தை பழுக்க வைக்கும். இந்த உள்ளம் பழுக்கணும். அந்த உள்ளம் பழுத்தாதான் உடம்பு இந்த கூட்டுக்கள் ஒட்டாம நிற்கும். இல்லைன்னா எப்படி நிற்கும்? ஒட்டிக்கிட்டே நிற்கும். எது போல? புளியல் காய் போல. புளியல் காய் நமக்கு தெரியும், அந்த சதை பகுதியும் அதுக்கு மேல இருக்கிற ஓடு என்கிற பகுதி காயா இருக்கும்போது பிரிக்க இயலாது, ரெண்டும் ஒட்டி கொண்டு நிற்கும். அதுவே நாட்பட நாட்பட அந்த மரத்தில் அந்த காய் பழுக்குமானால், புளியம் பழம் ஆகுமானால், பழம் தனியா நிற்கும், ஓடு தனியா நிற்கும். நல்லா தெரிஞ்சுக்கலாம். நீங்க காயா இருக்கும்போது எடை அதிகம், காஞ்சிருச்சுன்னா எடை குறைஞ்சிடும். நாமெல்லாம் எவ்வளவு வெயிட்டு? அது ஏங்க கேக்குறீங்க? வெயிட்டை குறைக்கிறதுக்கு நானும் படாதவான்னு பட்டுட்டு இருக்கேன். என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், ஜாக்கிங் போறோம், வாக்கிங் போறோம், அப்புறம் டயட்னு வேற, இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது. என்னத்தை சாப்பிட்டாலும் வெயிட் மட்டும் குறைய மாட்டேங்குதே. அப்ப என்னங்க, நமக்கு இன்னும் உடம்பின் மீது பற்றி இன்னும் போகல. உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் என்ற பொருளை பற்றி என்ன ஆராய்ச்சி அறிவுக்குள்ள இன்னும் போகல. அப்படி போச்சுன்னா உங்களுக்கு உடம்பு லேசா போயிடும். எப்ப லேசாகும்? உள்ளம் பழுத்துருச்சுன்னா. காயா இருக்க வரைக்கும் எடை அதிகம். இளநீர் எடுத்துக்கொள்ளுங்களேன், அது மரத்துல இருந்து நீங்க பறிச்சுக்கணும், இளநீயா வாங்கும் போது எடை அதிகமா இருக்கும். அதுவே அந்த காய் ஆகிற மாதிரி கொப்பரை தேங்காயா மாறிச்சுன்னா
எடை இருக்குமா என்ன? எடையே இருக்காது. அது மட்டும் இல்ல, அந்த ஓட்டுக்குள்ள போய் ஆட்டினா அதை ஆடி உருண்டு இருக்கும். அப்ப அதேதான் நமக்கும். உடம்பு என்பது ஓடு போல, அந்த உயிர் என்பது அதுல இருக்கிற பல்பை போலன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, நாம இப்ப எப்படி இருக்கிறோம்? வழுக்கை போல பிரிக்க முடியாம நிக்கிறோம் இல்லைங்களா? ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறோம். இந்த மந்திர உபதேசம் தான் உங்களை என்ன பண்ணும்? நாள்தோறும் அந்த மந்திரத்தை சிவாய நம சிவாய நம சிவாய நமன்னு கணித்து கொண்டே வந்தால், இந்த உடம்பு நீ அல்ல, உடம்பு வேறு நீ வேறு, உடம்பு வேறு நீ வேறு அப்படிங்கிற அறிவு வரும். இது குருநாதன் சொல்லுகிற மந்திரத்தால் தான் வரும். சொற்பொழிவு கேட்டாலும் வராது, மறந்துடாதீங்க. இந்த இன்னைக்கு நமக்கு ஐயா சொன்னாங்க, நான் சொன்னேன், இப்ப கேட்டுக்கிட்டோம், உடம்பு வேறையாமாப்பா உயிர் வேறையாமாப்பா விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி விட்டுற முடியுமா என்ன? அதெல்லாம் வராது. எப்ப வாய்க்கும் அப்படின்னு கேட்டா, மந்திர உபதேசத்தை நீங்க குருநாதன் வழி பெறணும். பெற்றார்கள் அன்றி அது வாய்க்காது. பெற்றவங்களுக்குலாம் வாய்ச்சிருச்சா? இல்லையே. ஏன்? சொல்வதன் வண்ணம் நிக்கணும், அப்பதான் வாய்க்கும். மந்திர உபதேசத்தை வாங்கினா உடனே கிடைச்சிருமாயா? இல்ல இல்ல, அதை சாதிக்கும். அதை அறிவுக்குள்ள கொண்டாந்து நிறுத்தி உடம்புக்கு ஏதாவது, நான் உதாரணத்துக்காக சொல்றேன். குருநாதர் ஒருத்தர் வந்தாரு, உபதேசம் பண்ணாரு, எல்லாரும் வாங்கினாங்க. எனக்கு ஒரு ஆசையா இருந்துச்சு, நாமளும் வாங்கிக்கலாமேன்னு வாங்கியாச்சு. மந்திரம் சொல்லிட்டாரு, திருநீர் போச்சு சொன்னாரு, சரி செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், பூசையும் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுங்க. திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு வயிற்ற வலி வந்துச்சு. படாத பாடு, நான் மாத்திரை சாப்பிட்டேன், ஒண்ணு நிக்கல. உடனே என்ன தோணுச்சு? என்ன இத்தனை சாமி கூட்டு இந்த வயிற்று வலி போக காணுமே, இந்த குருநாதர் கும்பிட்டா போகுனாங்களேன்னு குருநாதர் தீட்சியும் வாங்கி பார்த்துட்டு வயிற்று வலி போகுது. அப்ப இப்படி இருந்தா வயிற்று வலி போகும் என்ன? இது இல்ல, அந்த குருநாதர் சொன்ன உபதேசத்துல என்ன விளையும்னா, ஆனா வயிறுன்னா வயிறு வரத்தான் செய்யும். அவ்வளவுதான். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது அழுந்தா வெளியே வந்துடலாம். நமக்கு என்ன இயல்பு? தலைன்னு இருந்தா தலைவலி வரத்தான் செய்யும், வயிறு இருந்தா வயிற்று வலி வரத்தான் செய்யும், மூக்கு இருந்தா சளி வரத்தான் செய்யும். அப்ப உடம்புன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அது என்னத்துக்கான உடம்பு? நோய்க்கு இடமான உடம்பு. நோயே இல்லைன்னா தான் நீங்க டாக்டர் பார்க்கணும். கொஞ்சம் பார்த்து வையா, என்ன உனக்கு ஒண்ணுமே வரலையா? காய்ச்சல் வரலையா? வயிற்று வலி வரலையா? பல்வலி வரலையா? எதுவுமே ஒண்ணுமே. ஆனா நீ என்ன என்னையா அந்த உடம்பு வச்சு என்னையா பண்ணணும்? ஏன்? உடம்புன்னா ஏதாவது ஒண்ணு தொத்தி நிக்கும். ஏன்? செஞ்ச பாவத்துக்கு அது ஏதோ ஒரு வழியில வந்து நிக்கும். நோய்க்கு இடமான யாக்கை மறந்துக்கூடாது. யாக்கை என்பது நோய்க்கு இடமானது. அத நோய் இல்லாம இருந்துச்சுன்னா தான் பிரச்சனைன்னு அர்த்தம். அப்ப நோய் இருந்துச்சுன்னா ஓகே, ஒழுங்கா இருக்குது, உடம்பு சரியா தான் இருக்குது. ஏன்? அதை வைத்து கொண்டு இந்த உடம்பு என்பதுல இப்படித்தான் இருக்கும். மண் பாத்திரம் ஒண்ணு இருக்குது, மண் பானை. அதை தண்ணி ஊற்றி வச்சா என்ன ஆகும்? சில்லுன்னு இருக்கு இல்லைங்களா? அது மட்டும் அல்ல, கொஞ்சம் நேரம் ஆக ஆக அதுக்குள்ள நீர் கசிந்து வெளியே வரும். அதான் நம்ம மணல் போட்டு மண் பாத்திரத்தை எடுத்து வச்சு தண்ணி ஊற்றி வைப்போம். நம்ம பானை ஊத்துற தண்ணி மணலை நினைச்சு நிக்குதா இல்லையா கீழே? அது இருக்கிற நுண்துளை வழியாக அது வெளியே வரும். இதே ஒரு சில்வர் பாத்திரத்துல ஊற்றி வச்சீங்கன்னா வெளியே வருமா? தண்ணி வராது. ஏன்? மண் பாத்திரத்தின் இயல்பு கசிவு என்பது அதுல இருக்கும். அது மாதிரி இந்த உடம்பு என்பது மண் பாத்திரம் போன்றது. இதுல கசிவு இருக்குத்தான் செய்யும். கசினாத்தான் பிரச்சனைன்னு அர்த்தம். அப்ப உடம்பு என்பது நோய்க்கு இடமானது ஒண்ணு. உடம்பு நாம் அல்ல. இந்த உயிர் என்ற பொருள் வேறு, உடம்பு என்பது வேறு. இதை முதல்ல புரிந்து கொள்ளணும்னா குரு உபதேசம் தான் இதை உணர்த்தும். குருநாதனை தவிர வேறு யாராலும் இந்த ஞானத்தை நமக்கு கொடுக்க இயலாது. அப்ப அவர் எப்படி கொடுப்பாரு? மந்திரத்தின் வழியாத்தான் கொடுப்பார். மறந்துடக்கூடாது. அவர் கொடுக்கிற மந்திரம் தான் உங்களையும் உங்களுடைய உடம்பும் பிரித்து காட்டுகிற வேறுபாட்டை அந்த மந்திரம் தான் செய்யும். அதான் மாணிக்கவாசர் சொன்னாரு, என் குருநாதன் வந்தான், என் திருவடி, அவருடைய திருவடி தூக்கி என் தலைமையில வைத்தான், எனக்கு உபதேசம் செய்தான். என்ன உபதேசம் செய்தான்? சிவாய நமன்னு சொன்னார். அந்த சிவாய நம என்பது எனக்கு என்ன பண்ணுச்சு? 3 நாளும் உயிர் வாழ்க்கை ஒழுத்து அப்படின்தான். விட்டுடுத, இது மாதிரி பற்ற வைக்காத,
அப்படி இந்த மந்திரம் எனக்கு சொல்லிச்சுனார். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்றே வெறுத்திடவே. எத்தனை பேர் சிவாய நம்ம சொல்றீங்கன்னு சொன்னா பாதி பேர் கை தூக்குவீங்க. நான் சிவாய நம்ம சொல்லிட்டு இருக்கிறையா, நான் சிவாய நம்ம சொல்றையா, எல்லாம் கை தூக்குவான் இல்லையா? தூக்குவான். அத்தனை பேர் உடம்பு வெறுத்தா நிக்கிறோம். நீங்க காலேஜ் சென்ட் போறதுல இருந்து ஷாம்பு போறதுல இருந்து என்னென்ன பண்ணி இருக்கு, எத்தனை போஷாக்குகளை வச்சிருக்கோம் தெரியுமா? பாதாம் பருப்பு என்ன, முந்திரி பருப்பு என்ன, அப்புறம் சாயந்தரமான காலிட்ட 100 மில்லியா சுருக்கி பால் சாப்பிடுறது என்ன. ஏன் உடம்பு ரொம்ப முக்கியம் ஐயா. திருமூல சொல்லியிருக்கிறார், உடம்பை வளர்த்து உயிர் வளர்த்து உடம்பு இருந்தா தானே எல்லாம் பண்ண முடியும். ஆமா, உடம்பு வச்சுட்டு என்ன பண்ண சொன்னாரு? பிசினஸ் பண்ண சொன்னாரு. உடம்பு வச்சுக்கிட்டு தொழில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. இல்ல, சிவபூசை பண்றதுக்கு தான் உடம்பு வேணும். எத்தனை பேர் சிவபூசை பண்றோம்? உடம்பினுடைய வேலை இறைவனை பற்றி கொள்வதற்கு தானே இந்த உடம்பு கொடுக்கப்பட்டது. இறைவனை உணர்வதற்கு, இறைவனை பற்றி கொள்வதற்கு தான் நமக்கு கொடுக்கப்பட்ட கரணங்களும் கருவிகளும் கொடுக்கப்பட்டதே அதுக்காகத்தான். ஆனா நாம என்ன பண்ணிட்டு கொண்டு இருக்கிறோம்? அதுக்கு பயன்படுத்தல. எனக்கு வேணும்னு வேற வேற எதுக்கோ தானே பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அப்ப இந்த அறிவு மாற்றம் நமக்குள் நிகழ வேண்டும் என்றால் யார் கொடுப்பது? குருநாதனுடைய மந்திரம்தான் கொடுக்கும். அதெல்லாம் மணிவாசக பெருமான் நான் தவம் செய்தேன், நான் தவம் செய்தேன் இல்ல, ஆனா அவன் வந்தான், எனக்கு உணர்த்தினான். உணர்த்தும் போது சிவாய நம என கொடுத்தான். நான் அந்த சிவாய நம என்ற மந்திரத்தை சிக்கன பிடிச்சுக்கிட்டேன். அது என்ன பண்ணுச்சு தெரியுமா? என்ன, இந்த உடம்போடு கூடிய வாழ்க்கையை நீ விரும்பாதே என்று எனக்கு உணர்த்தியது. அதுதான் சொன்னார். இந்த உடம்புக்குள்ள இருக்கிற இந்த வாழ்க்கை தான் மெய் அப்படின்னு நினைச்சிடாதப்பா, இது மெய்யான வாழ்க்கை அல்ல. இத திருவாசகம் முழுக்க குறித்திருக்கிறார். அதுல ஒரு இடம் தான் இந்த இடம். அவர் திருவாசகத்துல நீங்க எங்க தொட்டாலும் நான் தொட்டு தொட்டு காட்டலாம். சாதல் பிறப்பு என்னும் தடஞ்சுழியில் தடுமாறி செத்து செத்து பிறக்கிற தடுமாற்றத்தை என வெளியே கொண்டு வந்துட்டாங்க அச்சோ பதிகத்தில். இன்னும் முன்ன எடுத்துக்கொண்டீங்க எத்துணை இடங்கள். பொய்யாய செல்வத்தே புக்கு அழுந்தி நாள்தோறும் மெய்யா கருதி கிடந்தேனை ஆண்டு கொண்ட ஐயா என் ஆறுயிரே, என்ன கதை ஆரம்பிச்சு பாருங்க. ஒவ்வொரு சித்த மலம் அறிவித்து, என்ன சித்த மலம்? பெண்டீர் மக்கள் சுற்றம் என்னும் பேரை பெருங்கடல் அல்லவா. எனவே இந்த சூழல்ல இருந்து என்ன வெளியே கொண்டு வந்துட்டான். எத்துணை இடங்கள்ல அதை குறித்திருக்கிறார் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். எனவே குரு உபதேசம் என்ன செய்தது அப்படின்னு கேட்டா, நான் என்பவன் யார், எனக்கு ஒரு தலைவன் இருக்கிறான், அவனுடைய அடிமை நான் என்பதை உணர்த்துவது உபதேசம் தான். அது மந்திரத்தால் தான் உணர்த்தப்படுகிறது. அதை நம்முடைய சமயம் படிநிலைகள் தான் உணர்த்து. எடுத்தோடனே உணர்த்துவதில்லை. நம சிவாய, அப்புறம் சிவாய நம, அப்புறம் சிவைய சிவ, அதுக்கப்புறம் சிவ சிவ, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா புடிச்சு மேல போகணும். ஏன், நம்ம அறிவு லட்சணம் அப்படித்தான் இருக்கு. நம்ம ரொம்ப சுப்பீரியரா இருக்கணுமே, நம்மலாம் எடுத்த உடனே புடிச்சுக்கிறான்னு கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு பிடித்து கொள்ற அளவுக்கு நம்ம அறிவில் திறன் இல்லை என்பதனால நமக்கு மெல்ல 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 மெல்லத்தான் ஊட்டப்படுது. அவர் தொடங்கும் போது நமச்சிவாயன்னு தொடங்கினாரு, சிவாய நம என பெற்றேன்னார். அதுக்கு மேல ஒரு அனுபவம் உண்டு. அனுபவத்தை அனுபவத்துலதான் தெரிந்து கொள்ள முடியும். அது அங்கங்க பதிவு செய்திருக்கிறார். அப்ப குருநாதன் வந்து எனக்கு உணர்த்தினார். குருநாதன் எப்படி வந்தாரு? அருவரத்தொருவன் அவனையில் வந்து குருவரனாகி அருளினான். சரி, என்னை அருளினார்? சிவாய நம என்று அருளினான். சரி, இந்த சிவாய நம எனக்கு என்ன பண்ணுச்சு? அதான் இந்த பாட்டு சொல்லுச்சு. மாய வாழ்க்கை மெய் என்று எண்ணி மதித்திடா வகை நல்கினான். சொன்னது அதே பொருத்தி பார்த்துக் கொள்ளுங்க. ஊனாறு உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்றே வெறுத்திடவே இசிக்கொண்டு மாய வாழ்க்கை மெய் என்று எண்ணி மதித்திடா வகை நல்கினான். என்ன கொடுத்தார் எனக்கு? வாழ்க்கை என்பது மாயம் என்று எனக்கு சொன்னான். மாய வாழ்க்கை இந்த சொல்லிலே ஒரு அற்புதமான நுட்பம் இருக்கிறது. இத முன்ன சிவபுராணத்துல சொன்னாருங்க. மாய பிறப்பருக்கும் மன்னன், மாய பிறப்பருக்கும் மன்னன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு எங்க ஆசிரியர் பெருந்தகை 2 வகையா பொருள் சொன்னார். ஒன்று,
பிறப்பு என்பது மாயம். அது நீயா மாயம், இருக்கிற மாதிரியே இருக்கும், நிலைச்சு நிற்காது. அதனால அது பேர் மாயம் என்று பெயர். அப்ப இருப்பது போல இருந்து இல்லை, நேற்று இருந்தவன் என்று இல்லை என்னும் பெருமை உடைத்து உலகனார் மணிவாசகர் நம்முடைய திருக்குறள்ல நெருணன் நேற்று உலன் என்று இல்லை என்னும் பெருமை உடைத்து உலகு அப்படின்னு திருக்குறள் நமக்கு உணர்த்துகிறது. அப்படியே பெரியவங்க வாக்குல பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல இந்த உண்மையை எடுத்து சொல்லி இருக்கிறார். அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த உடல் கூடிய உயிர் இருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது மாயம். அதெல்லாம் கேதார தேவாரத்துல வாழ்வாவது மாயம், இது மண்ணாவது திண்ணம். வாழ்வாவது மாயம், இது மண்ணாவது திண்ணம் என்றார். இது உயிர் உடம்போடு கூடியிருக்கிற வாழ்க்கை நிலையில்லாதது. இந்த நிலையில்லாதது என்பதைத்தான் வாழ்வாவது மாயம். இந்த மாயம் என்பதை பலவாறு சொல்வது சைவ சித்தாந்தம். நீரின் மேல் எழுத்து, அது எப்படி இருக்கும்? எழுத எழுத காணாம போயிடும். நீங்க தண்ணியில போய் ஆ என்கிற எழுத்தை எழுதுனீங்கன்னா எழுதிட முடியும், ஆனா நிக்குமான்னு கேட்டா நிக்காது. காணல் நீர், இன்னைக்கு இந்த கோடை காலங்கள்ல வெளியே அதே தார் சாலைகளை பார்த்தீங்கன்னா தண்ணி நிக்கிற மாதிரியே தெரியும், ஆனா பக்கத்துல போக போக தண்ணி காணாம போயிடும். ஆனா பார்க்கும்போது தண்ணி இருக்கிற மாதிரியே தெரிஞ்சது அல்லவா, அப்புறம் இல்லாம போயிடுச்சு. சரி, வானவில் கொஞ்ச நேரம் மட்டும்தான் ஆகாயத்துல தெரியும், அப்படியே நின்றுமா என்ன? இல்ல. அப்ப இந்த நிலையாமை என்ற ஒன்றை சொல்வதற்கு நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் நிறைய எடுத்துக்காட்டு காட்டி இருக்கிறார்கள். அதுல ஒன்று காணல் நீர் போன்ற வாழ்க்கை, மின்னல் போன்ற வாழ்க்கை, தோன்றி மறைவதற்கு அது போன்ற ஒரு வாழ்க்கை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதனால மாய வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் பொழுது மாய பிறப்பதற்கும் மன்னன் என்ற சொல்லுக்கு எங்கள் ஆசிரியர் சொல்லும் போது பிறப்பு என்பது மாயம், அதாவது நீங்க கணித்து பார்க்கக்கூடிய வண்ணம் உங்க அறிவுக்கு அகப்படுவது அல்ல, நீங்க நினைந்து பார்ப்பதற்கு அப்பாற்பட்டது. எனவே இது மாயம், அதாவது தோன்றி நின்று மறைவது என்று பொருள். மாயை என்றாலே அதான் சொல்லுக்கு பொருள், அதுதான். தோன்றுவதும் நிற்பதும் மறைவதுமாக இருப்பது எதுவோ அதற்கு மாயை என்று பெயர். எனவே வாழ்வு என்பது என்னது? நேற்று ஒருத்தர் வந்தார், இருந்தார், இன்னைக்கு இல்லை. நாம நேற்று இருந்தோம், இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு இல்லை. நமக்கு எல்லாம் பொருந்தும். நம்ம அடுத்த குரு பூஜை 30வது ஆண்டு கொண்டாடும் போது வருவோமா தெரியல, இருந்தா வருவோம். இருப்போமா? ஆறு தரது. அரசாங்கம் உத்தரவாதம் கொடுக்குமா? இல்ல மருத்துவர் உத்தரவாதம் கொடுப்பாரா? யார் உத்தரவாதம்? நம்ம பெற்றோர்கள் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? யாரும் கொடுக்க முடியாது. நமக்கு அடுத்த வினாடி நிகழ்வதற்கு யாரும் உத்தரவாதம் கொடுக்க முடியாத வாழ்க்கை. எனவே இந்த வாழ்க்கை மாயம் என்பதை உணர வேண்டும். இது முதல் சொல், முதல் பொருள். இன்னொரு வகையா பொருள் எடுத்தீங்கன்னா இந்த மாய பிறப்பு அறுக்கும் சொன்னோம் இல்லைங்களா? பிறப்பு மாய அறுக்கும் மன்னன் மாற்றணும். பிறப்பு மாய, அறுப்பதில் மன்னன். என்னையா பிறப்பு மாய? பிறந்தால் இறந்தாக வேண்டும், இதுதான் நீதி. பிறந்தால் இறக்கணும். பிறப்பே இல்லாம போச்சுன்னா இறக்க வேண்டிய அவசியமே இல்லை. எனவே பிறப்பே மாயுமாறு அறுப்பதில் அவன் மன்னன். அப்ப பெருமான் எனக்கு, என் குருநாதன் எனக்கு உபதேசமாக என்ன உணர்த்தினான் அப்படின்னு கேட்டா, பிறப்பு என்பது மாயை என்று உணர்த்தினான். பிறப்பை மாய்த்து விடுவதற்கு வழி இருக்கிறது என்பதை உணர்த்தணும். ரெண்டு குருநாதன் சொன்ன ஒரு உபதேசம் தான். எனவே மாய வாழ்க்கை. அப்ப இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? மாய வாழ்க்கை. இருப்பது போல் இருக்கும், ஆனால் நிலைத்து நிற்பது அல்ல. மாய வாழ்க்கை மெய் என்று எண்ணி, இது நிலையானது என்று எண்ணி மயங்கி விடாதிருப்பதற்கு என் குருநாதன் எனக்கு உபதேசம் செய்தான். மாய வாழ்க்கை மெய் என்று எண்ணி மதித்திடா வகை நல்கினான். யாரையா? வேய தோல் உமை பங்கன் திருப்பெருந்துறை மேவினான். அந்த திருப்பெருந்துறை என்ற திருத்தலத்துல
மூங்கில் போன்ற தோல் கொண்டிருக்கிற உமையம்மையை ஒரு பாகமாக கொண்டிருக்கிற என்னுடைய தலைவன் வேயிரு தோழி பங்கன். ஞானசம்பந்தர் சொன்னார் பார்த்தீங்களா, வேயுரு தோழி பங்கன் என்ற சொல் அப்படிங்க எடுத்துட்டார். வேய் தோல் உமை பங்கன் எங்கள் திருப்பெருந்துறை மேவினான். அவன் என்ன பண்ணான், காயத்துள் அமுது ஊற ஊற நீ கண்டுகொள் நீ கண்டுகொள் என்று அவன் எனக்குள்ள மாற்றத்தை விளைவித்தான். காயம் என்பது உடம்புக்கு பேருங்க, இந்த உடம்புக்கு காயம்னு பேரு. காயத்துள் அமுது ஊற ஊற, இந்த காயத்துல அமுதம் ஊறுமா? இப்பதான் நாற்றம் அழுத்த உடம்பு நீங்க அமுதம் ஊறுங்கிறீங்களே, இது முன்னுக்கு முரணா இல்லையா அப்படின்னு தோணும். நீங்க அந்த அமுதம் ஊற வேண்டும் என்றால் அதற்குத்தான் குருநாதன் வேண்டும். அவர் சொன்ன நெறியில நிக்கணும். அது மட்டுமல்ல, அதற்கான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். எப்படி மேற்கொள்ளணும்? இந்த மூக்கின் வழியா சுவாசிக்கிற காற்றை பயிற்சி வயத்தால அடக்கி பழக, அத கொஞ்சம் கொஞ்சமா அந்த கூடுதலான நேரத்துல அந்த மூக்கினுடைய சுவாசத்தை ஒரு கணக்கீட்டின் அடிப்படையில நீங்க பழகி வந்தால் உங்களுக்குள் அமுதம் ஊறுவதை நீங்க பார்க்கலாம். எப்படி பார்ப்பது? இதற்கு ஒரு வழியை திருமூலர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது நாமெல்லாம் இப்ப சுவாசிக்கும் பொழுது சில நேரங்கள்ல ஒரு மூக்கின் வழி மட்டும் சுவாசம் நிகழும், ஒரு மூக்கின் வழி இருக்காது. சில நேரங்கள் 2 வழியாவும் இருக்கும். ஆனால் காற்றை நாம் எப்படி கணக்கிட்டு சுவாசிக்க வேண்டும் என்றால் திருமூலர் சொல்லுகிறார், நீங்க காற்றை இழுக்கும் போது எவ்வளவு மாத்திரை அளவு இழுக்கிறீர்களோ அந்த மாத்திரை அளவை விட 4 மடங்கு உள்ள வச்சிருக்கணும். நீங்க நான் சும்மா எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். நமசிவாய நமசிவாய 5 முறை சொல்ற வரைக்கும் மூக்கு காத்தை இழுக்குதுன்னா அப்படி இழுக்க கூடாது. அப்படியே சாதாரணமா நீங்க நல்லா நிமிர்ந்து அமர்ந்து கொண்டு, வாய்ப்பு இருக்கிறவங்க பத்மாசனம் விட்டு அமர்ந்து கொள்ளணும். ஏன்னா முதுகு தண்டு நேரா நிக்கணும். அப்படி உட்கார்ந்து கொள்ளும். ஏன்னா சாதாரண உட்கார்ந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல வளைஞ்சு உட்கார்ந்துருவோம். நல்லா நிமிர்ந்து அமர்ந்து கொண்டு மூக்கில இடது பக்கத்துல அந்த காற்றை உள்ள இழுக்கும் போது 5 முறை, நான் சொல்றது எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், நீங்க தவறா நினைச்ச கூடாது. அதனுடைய அளவு வேற, நான் புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்ப 5 முறை நமசிவாய நமசிவாய அப்படின்னு வாய் விட்டு சொல்லக்கூடாது, மனசுக்குள்ள சொல்லணும். அது எப்படி சார் கணக்கு? 5 தடவை இந்த பக்கம் விரல எண்ணிக்கை 1 2 3 4 5. சரி, 5 முறை சொல்லும் போது 5 முறை நமசிவாய நமசிவாய உள்ள இழுத்தாச்சு. உடனே நான் என்ன பண்ணணும்? 2 மூக்கையும் அடைச்ச பிறகு 20 முறை நமசிவாய சொல்லணும். ஏன்? 4 பங்கு, ஒரு பங்கு உள்ள இழுக்கணும், 4 பங்கு அந்த காற்றை உள்ளுக்குள்ளே வச்சுக்கணும். அப்ப நான் 20 முறை சொல்ற வரைக்கும் நமசிவாய 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 நமசிவாயன்னு 20 முறை சொல்ற வரைக்கும் காத்த வெளியவே அவங்க கூடாது. அப்படி அடக்கி வச்ச பிறகு நான் இந்த பக்கம் எது இடது பக்கம் இழுத்துங்கன்னா இப்ப வலது பக்கம் விடணும். காற்ற எவ்வளவு விடுவது? 2 பங்கு விடணும். அப்ப 1 பங்கு உள்ள இழுக்கணும், 4 பங்கு வச்சிருக்கணும், 2 பங்கு விடணும். அப்ப 10 முறை நமச்சிவாய காத்த விடணும். அதே மாதிரி இந்த பக்கம் மீண்டும் 1 பங்கு இழுக்கணும், 4 பங்கு வச்சிருக்கணும், 2 பங்கு விடணும். இது ஒரு சுற்றுங்க. இப்படி இந்த பயிற்சியை நீங்க தொடர்ந்து மேற்கொண்டு வந்தால் இந்த எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகும். ஒரு காலத்துல 5 6 ஆகணும், 6 7 ஆகணும், அப்படி ஒன்னொன்னா கூடி 10 ஆகி அப்புறம் மாத்திரை அளவுல போய் ஒரு வினாடின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நிமிடம் 60 வினாடி, அப்படி 60 முறை சொல்ற வரைக்கும் வச்சிருக்குன்னா என்னத்துக்காக? நீங்க நாளைக்கே உட்கார்ந்தீங்கன்னா மேலேயே போயிடலாம். அப்படிலாம் போகக்கூடாது, புரியுதுங்களா? கொஞ்சம் கொஞ்சமா தான் கூட்டிக்கிட்டே போகும். நீங்க பயிற்சி அதான் நான் சொன்னேன், பயிற்சி அப்படி வச்சுக்கிட்டு 5 முறை சொல்லி பழகி வந்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ணா 6 முறை சொல்லி பழகணும், அப்புறம் 7 முறை சொல்லணும். இப்படியே அந்த எண்ணிக்கையை கூட்டிக் கொண்டே வந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு நீங்கள் உள்ளுக்குள்ள வச்சு கணிக்கும் பொழுது இந்த 2 பக்கம் காற்றை அடைச்சு பாத்தீங்களா, அந்த அடைத்த நேரத்துல முதுகு தண்டுக்கு கீழே ஒரு அடைப்பு இருக்கிறது. இந்த முதுகு தண்டுல ஒரு துவாரம் இருக்கிறது.
இந்த நமக்கு நீங்க மருத்துவமனை போனீங்கன்னா L1 L2 L3 L4 L5 சொல்லுவாங்க பேரு. அப்படியே ஒவ்வொரு தனித்தனியா நிக்கும். அந்த நரம்பு கூட்டுக்குள்ள இங்க மூலாதாரத்துல ஒரு அடைப்பு இருக்கிறது. இந்த மூச்சு காற்றை ரெண்டு பக்கம் வெளியே விடாம உள்ள வச்சிருக்கிற நேரம் அந்த மூலாதாரத்தினுடைய வாயில் திறக்கும். அது திறந்ததுன்னா என்ன ஆகும்? வெளியே போக முடியாம அடைத்து கொண்டு இருந்த காற்று இருக்கு பாருங்க, அந்த காற்று முதுகு தண்டு வழிய ஜிவ்னு மேல ஏறும். ஏறுச்சுன்னா எங்க வந்து முட்டும்? உச்சி பகுதியில் வந்து முட்டும். இது பேர் சகசர தளம் என்று பெயர். இந்த பகுதி முட்டும். இங்க முட்டுனா அங்க ஒரு திரை ஒண்ணு உண்டு, ஞான ஆகாயமாகி ஒரு திரை. அதுல போய் முட்டுன உடனே ஒரு மழை பொழியும். அந்த மழைதான் அமுததாரை என்று பெயர். இந்த அமுதம் எங்க இருக்கும்? உள்ளுக்குள்ளதான் இருக்குது, நமக்குள்ளதான் இருக்குது. இது வெளியே போய் எல்லாம் தேடுறது இல்ல, காசு கொடுத்து வாங்க முடியாது. குருநாதன் வேண்டும், உபதேசம் பெறணும். உபதேசம் பெற்ற பிறகு அவர் சொன்ன முறையில இந்த மந்திர உபதேசத்தை நாள்தோறும் கணித்து கொண்டு வரணும். அப்படி கணித்து கொண்டு வந்தால் ஒரு கால எல்லையில் அந்த எண்ணிக்கை கூடி வருகிற பொழுது இந்த மூச்சு காற்று மேல போய் முட்டும் போது ஒரு மழை, அது அமுத மழை என்று பெயர். அந்த அமுத மழையை அந்த அமுதத்தை பருக தொடங்கியவனுக்கு வெளியே இருக்கக்கூடிய உணவு தேவையில்லை, எந்த உணவும் தேவையில்லை. நீங்க ஆரோக்கியமான உணவு சாப்பிடுற, அதை சாப்பிட எதுவுமே வேண்டியதில்லை. கண்ணை மூடி உட்கார்ந்தா எவ்வளவு மணி நேரம் வேணாலும் உட்கார்ந்துருக்கலாம். இத பயிற்சியில கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிக் கொண்டே போகும். அப்ப உடம்புக்குள் அமுதம் ஊறுகிற வித்தையை என் குருநாதன் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். காயத்துள் அமுது ஊற ஊற நீ கண்டுகொள் அப்படின்னு இந்த பெருமான் என்ன பண்ணாரு? எனக்குள் இருந்து அந்த அமுதத்தை காட்டினான், அப்படியே அந்த அறிவுறுத்தினான். காட்டுதல் என்பதற்கு அறிவுறுத்தல். அப்ப அறிவுறுத்திய காரணத்தினால எனக்குள்ள அந்த அமுதம் ஊறியது. காயத்துள் அமுது ஊழ ஊழ நீ கண்டுகொள் என்று காட்டிய சேயமாமல சேவடிக்கண் நம் சென்னி மன்னி திகழ்நீ. அப்ப அப்படி அந்த மாய வாழ்க்கையை மதித்திடா வகை நல்கிய பெருமான் என் உடம்புக்குள் அமுதம் ஊறுமாறு செய்தார். அந்த அமுதம் தான் அவருக்குள்ள எப்போ துளைதோறும் ஏற்றினன் உருகுவது ஓர் உரு செய்து ஆங்கு எனக்கு அன்னூர் ஆக்கை அமைத்தவன் என்று முன்ன திரு அண்டம் பகுதியில அந்த பகுதியை பதிவு செய்திருப்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ள முடியும். எனவே காயத்துள் அமுது ஊறுதல் என்ற ஒன்றை குருநாதன் மந்திர உபதேசத்தின் வழியாக உணர்த்தினான். அந்த உபதேசம் உங்களுக்குள்ள நுழையணும்னா நீங்க என்ன செய்யணும் கேட்டா, இந்த வாழ்க்கை மாயமானது என்பதை மறந்துவிடக் கூடாது. அதான் பெரியவங்க மிக நுட்பமா பாருங்க. குற்றார் யாருடல் உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாரத்துறை கூத்தன் நல்லால் நமக்கு உற்றார் யாருள்ளர் அப்படின்னாரு நம்முடைய திருநாவுக்கரசு பெருமாள். எத்தாயர் எத்தந்தை எச்சுற்றத்தார் எம்மாடு சும்மாடா ஏவன் நல்லார் செத்தால் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை, சிறுவிரகால் தீமூட்டி செல்லா நிற்பர் சித்தாய வேடத்தாய் நீடு பொன்னி திரு ஆனைக்காவுடைய செல்வா என்ற நத்தா உன் பொற்பாதம் அடைய பெற்றால் அல்ல கண்டம் கொண்டு அடியேன் என் செய். சாமிட்டு கேட்கிறார், பெருமானே உன் திருவடி அடைய பெற்றால் அது போதும், வேறொன்றும் வேண்டாம். இதைத்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எதிர்கொள் பாடியில பார்த்தார். மத்த யானை ஏறி மன்ன சூழ வருவீர்கள், செத்த போது ஆறுமில்லை சிந்தையில் வைமின். நீ செத்து போனா ஒருத்தரும் கூட வர மாட்டாயா, நான் அறிவுக்குள்ள வச்சுக்க. இப்ப நீ இருக்கிற வரைக்கும் முன்னாடி 10 காரு பின்னாடி 10 காரு சாய்ந்த காரு சைலன்ஸ் வச்ச காரு துப்பாக்கி ஏறி அத்தனை பேரும் கூட வருவான். செத்து போகும்போது ஒருத்தரும் கூட மாட்டான். யார் ஒரு ஆள் மத்த யானை ஏறி மன்னர் சூழ வருவீர்கள். மன்னர் சூழ வரனா அவர் யாரா இருக்கணும்? சக்கரவர்த்தியா இருக்கணும். மன்னனுக்கு மன்னர் கூட வர மாட்டான், சக்கரவர்த்திக்கு தான் மன்னர் சூழ வருவாங்க. நீ சக்கரவர்த்தி ஆகிய வாழ்க்கை வாழ்ந்தாலும் செத்த போது ஆறும் இல்லை சிந்தையின் வைமின்.
வைத்த உள்ளம் மாற்ற வேண்டாம் அம்மின் மனத்தீர் அத்தகோயில் எதிர்கொள்வாடி என்பது அடைமுகமே. இங்க வா, எதிர்கொள்வாடி என்ற ஒரு தலம் இருக்கு, இங்க வந்து கும்பிடு. அவனை கும்பிடியா? ஏன்? இவன் தாயா உயிருக்கு துணையா வருபவன். உடம்புக்கு துணையா நிறைய பேர் நமக்கு கிடைக்கலாம், ஆனா உயிருக்கு துணை என்பது ஒருவரும் இல்லை, இறைவனை தவிர. அப்ப இறைவனை நீங்க துணையா பெறுவது எப்ப வாய்க்கும்? உடம்போடு இருக்கிற காலத்துல ஏதாவது ஒரு புண்ணியத்தை பண்ணி வச்சோம்னா உசுறு போற நேரம் நான் இருக்கிறேன் அப்படின்னு கூட வருவார். அதனால பெருமக்கள் பாடும்போது அந்த சொல்ல ரொம்ப ஆழம். குற்றாலத்துறை கூத்தன் அல்லா நமக்கு உற்றார் யாரும் இல்ல, ஒத்துரும் இல்லை. எனவே நீங்க உடம்புக்கு துணையை சம்பாதிப்பதற்கு கவனம் செலுத்துவதை விட உயிருக்கு துணையாக ஒருத்தன் இருக்கிறான் என்பதை கொஞ்சம் சிந்தையில வைத்துக் கொண்டு இந்த உடம்போடு கூடிய காலத்தை தான் அந்த துணையை பெற முடியும். உடம்பை விட்ட பிறகு அந்த துணையை சம்பாதிக்க முடியாது. நீங்க இறை என்கிற துணையை பெறணும்னு நினைச்சீங்கன்னா உடம்போடு இருக்கிற காலத்துல உங்களால் இயன்ற அளவு சரியையோ கிரியையோ யோகமோ ஞானமோ ஏதாவது ஒரு வகையில பணி செய்ய வேண்டும். இறைவனுக்கு நீங்க பணி செய்யத்தான் அந்த அறிவு வாய்க்கும். நான் முன்ன தொடங்கிய இடத்துக்கு வந்து நிக்கிறேன். கோயிலுக்கு போய் பழகுவது ஒரு அடிப்படை. போய் பழகுனா ஏதாவது செய்யணும்னு தோணும். அப்படி செய்யணும் தோணுகிற பொழுது பாடலாம், கூட்டலாம், கோலமிடலாம், பூ பறிக்கலாம், ஏதாவது ஒரு பணி. அப்படி செய்கிற பண்புக்கு நீங்கள் ஆட்படுகிற பொழுது அவரை ஒரு நாள் வீட்டில் வைத்து வணங்குகிற அறிவு வாய்க்கும். அப்படி வீட்டில் வைத்து வணங்குற அறிவு வாய்த்தால் நெஞ்சு கூட்டுக்குள் வைத்து வணங்குற வாய்ப்பு கிடைக்கும். நெஞ்சு கூட்டுக்குள் வைத்து வணங்கி பழகி வந்தால் ஞானம் வாய்க்கும். அந்த ஞானம் வாய்க்கும் போது அவன் உணர்த்துகிற உபதேசம்தான் மாய வாழ்க்கை மெய் என்று எண்ணி மதித்திடாவதை நல்குதல் என்பதை சென்னிப்பத்தில் மணிவாசக பெருந்தகை அழகாக நமக்கு உணர்த்தி இருக்கிறார் என்கிற சிந்தனையை உங்கள் முன் வைத்து ஒரு சின்ன அறிவிப்பை சொல்லி என்னுடைய உரையை அடியை நிறைவு செய்கின்றேன். உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய குருநாதருடைய சீவ ஒடுக்கம் இங்கிருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவில் அமையப்பட்டு இருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளாக அவருடைய அந்த சீவ ஒடுக்கமாக இருக்கிற இடத்தில் திருப்பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நண்பர்களே, போன முறையும் சரி, ஒரு சில இந்த திருப்பணி தொடங்கிய காலம் தொட்டு உங்ககிட்ட சில செய்திகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஏன்னா அதற்கான காலம் வாய்த்தாலன்றி எதுவுமே நடக்காது. காலம் கூடணும், நீதி கூடணும், இறைவனுடைய கருணை கூடணும். அதை கூடலைன்னு வச்சுக்கீங்களேன், வாய்க்காது. ஒரே ஒரு பாட்டு அவை பிராட்டியா சொல்றாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னா. நாமெல்லாம் மானிடரா பிறந்திருக்கோம். சரி, ஒரு டிக், ஃபர்ஸ்ட் பேப்பர் பாஸ். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, ஒரு பேப்பர் பாஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சொன்னாங்க, கூன் குருடு செவிடு பேடு நீக்கி பிறத்தல் அரிதுன்னா. நம்ம கூணா இல்ல, குருடா இல்ல, செவிடா இல்ல, பேடு பேடுதான். ஆணும் போன்று இருப்பார், பெண் செயல் இருக்கும். பெண் போன்று இருப்பார், ஆணின் செயல். அதுக்கு அடின்னு பேர். ஆணாய் பெண்ணாய் அடியாய் திருவாசம் சொல்லுது இல்லையா? பேடு நீங்கி பிறத்தல் அதனினும் அரிது. அப்ப முதல்ல மனித சட்டை கிடைப்பது அரிது. அதுல கூன் குருடு செவிடு பேடு நீக்கி பிறத்தல் அதனினும் அது அரிது. சரி, அந்த 2வது பேப்பரும் பாஸ். நம்ம கூண் இல்ல, குருடு இல்ல, செவிடு இல்ல, பேடு இல்ல. சரி, 2வது பேப்பரும் பாஸ் பண்ணிட்டோம். அடுத்து சொன்னாங்க, இந்த நிலை வாய்த்த பிறகு ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானம் வாய்க்கணும், நயத்தல விரும்புதல் பேர். ஞானம் விரும்பணும், கல்வியை விரும்பணும். ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிதுன்னா. இப்ப நமக்கு எத்தனை பேருக்கு ஞானத்தின் மீது விருப்பம் இருக்கிறது, எத்தனை பேருக்கு கல்வியின் மீது விருப்பம் இருக்குது, அவங்கவுங்கதான் கேட்டுக்கணும். நம்ம இன்னொரு ஆளை கையை காட்ட முடியாது. நம்மளே பார்த்துக்கலாம் நம்ம எவ்வளவு ஞானத்தின் மீது பற்று இருக்கிறது, விருப்பம் இருக்கிறது அப்படின்னு. நமக்கு பூமி மேல விருப்பம் இருக்கலாம், புரோட்டா மேல விருப்பம் இருக்கலாம், மத்தியானம் சாப்பாட்டுல விருப்பம் இருக்கலாம். இதெல்லாம் சொன்னா ஈஸியா சொல்லிடலாம். ஞானத்து மேல விருப்பம்னா என்னையா ஞானம் விருப்பம் அப்படின்னு எல்லாரும் கொடுக்குறீங்க, எனக்கும் கொடுங்க, வாங்கிக்கிறேன்.
இது கொடுத்து வாங்கறது இல்ல, நீங்களா தவம் செய்து வாங்க. அதுக்காக அடுத்த வரி போட்டாங்க, ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயத்த காலையும் ஒருவேளை அதுவும் வந்துருச்சியா, அது வந்தாச்சு. அப்படியே அடுத்த பேப்பர் பாஸ் அப்படின்னா அதுக்கப்புறம் சொன்னாங்க, தானமும் தவமும் செய்தல் அரிது. அரிது அரிது என்று சொல்லுகிற இடத்துல அரிது கேட்பின் வரி வடிவேலோய். முருகப்பெருமான் கேட்டாங்க, அவையே அரிது எது அப்படின்னு கேட்டாங்களாம். முருகா சொல்றேன் குறிச்சுக்கேன்னாங்க. அப்ப மனிதனாய் பிறத்தல் அரிது, அது கூண் குருடு செவிடு நீ பேடு நீக்கி பிறத்தல் அதனினும் அரிது. அதனையும் தாண்டி வந்தீங்கன்னா ஞானமும் கல்வியும் நயத்தல் அதனினும் அரிது. அப்படி ஞானமும் கல்வியும் வாய்த்திருக்க அத்தனை பேர் என்ன செய்வதில்லை, தானம் செய்வதில்லை, தவம் செய்வதில்லை. எனவே தானமும் தவமும் அவரது எளிதில் வாய்ப்பது அல்ல. அது எவ்வளவு அறுதியாட்டு சொல்லி இருக்கிறாங்க. ஒரு கால் எனக்கு தானமும் இருக்கிறது தவமும் இருக்கிறது என்று நீ கருதுவாயானா வானவர் நாடு வழி திறக்குவே. வானத்தில் இருக்கிற நாட்டுக்கு போறதுக்கு பாஸ்போர்ட்டும் விசாவும் கையில கொடுத்துருவாங்க, கிளம்பு அப்படின்ட்டு. மேல போறதுக்கு என்ன வழி, தானமும் தவமும் செய்யணும். அது அரிதுன்ட்டாங்க அவை பிராட்டியார். ஏன் நான் சிந்திச்சு பாக்குறேன், அரிதுன்னு தானம் செய்வது கடினமா என்ன, தவம் செய்வது கடினம் அப்படின்னு தோணுதா இல்லையா? எல்லாருக்கும் அது எளிமையானதான் நினைக்கிறோம். இல்லை என்பதை எங்க பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். நீங்க தவறா நினைக்க வேண்டாம். நம்ம குருநாதனுடைய இந்த சீவ ஒடுக்க பணி சில ஆண்டுகளாக நடக்குது. நான் போன முறை சொன்னதாக எனக்கு நினைவு, மீண்டும் ஒரு முறை நான் நினைவு. இந்த பாலக்கோட்டில் இருக்கிற ஒரு செல்வந்தர் நினைத்தாருன்னா அந்த குருநாதருடைய சமாதிய முழுமையாக கச்சேரியில கட்டி கொடுத்தலாம். ஒரே ஒரு நபர், எல்லாரும் கூட வேண்டியதில்லை, ஒரு நபர். ஏன் எனக்கு தெரிய அதிக நிதி நிறுவனங்கள் நடைபெறுகிற பகுதி பாலக்கோட். 1 கோடி ரூபாய்க்கு ஏலச்சீட்டு நடக்குது பாலக்கோட். உங்களுக்கு தெரிந்த செய்தி, நான் புதிய செய்திலாம் சொல்லல. அது அப்படி ஒரு நிறுவனமா நடத்துது. தடுக்கி விழுந்தா நிதி நிறுவனத்துல சீட்டு நடத்துற கம்பெனில தான் விழுவல. நீங்க பாலக்கோட்ல அந்த முக்கிய சாலையில போய் பாத்தீங்கன்னா அத்தனை நிதி நிறுவனங்கள் இருக்குது. ஏழை சீட்டு நடத்தினா அத்தனை பேரும் 1 கோடி ரூபாய் சீட்டு நடத்துறாங்கல்ல. 1 கோடி ரூபாய் யாருங்க வச்சுக்கிறாங்க, சீட்டு நடத்துறதான் வச்சுக்கிறாரு. அந்த மாதிரி எத்தனை சீட்டு நடத்துறாங்க அவரு, அதை ஏங்க கேக்குறீங்க இல்லைங்களா? அவ்வளவு செல்வம் புழங்குகிற இடத்துல குருநாதனுடைய கோயிலை கட்டுறதுக்கு செல்வம் இல்லாத அந்த திருப்பணி நிற்கிறது என்பது எவ்வளவு பெரிய இடர்பாடான நிலை என்பதை உங்க நெஞ்சுக்கு கேட்டு. அப்பதான் இந்த ஔவையார் பாட்டு இப்ப நினைவுக்கு வருது. ஏன் செல்வம் வாய்த்திருக்கிறது, கல்வி வாய்த்திருக்கிறது, ஆனா தானமும் தவமும் செல்வம் உடையவருக்கு வாய்க்கவில்லை என்பதை தானே இன்னைக்கு காட்டுது அந்த கோயில். நீங்க குருநாதருக்கு தங்க கோயில் கட்டி இருக்கணும். இந்த இடத்தில் 39 ஆண்டுக்கு முன் இன்னைக்கு நம்ம சதய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எப்பவுமே நம்ம பிறந்த நாள் கொண்டாடுவது சைவ பழக்கம் அல்லங்க. இறைவனும் கலந்த நாளை கொண்டாடுவது சைவத்தினுடைய மரபு. அதனால குரு பூஜையை கொண்டாடும். பிறந்த நாளை கொண்டாடுவது நமது மரபு அல்ல. இறைவனோடு கலந்த நாளை கொண்டாடுவது சைவ மரபு. குருநாதன் 39 ஆண்டுக்கு முன் இந்த நாளில் இறைவனோடு 2 கலந்த நாள். 39 வருடத்துக்கு முன்னாலேயே அவர் இங்க தவம் செய்த காலத்திலேயே இந்த மாணவர்களுக்கு சிரமம் வரக்கூடாது என்பதற்காக அந்த இடத்தை வாங்கி வச்சுட்டார் அவரே. தெரியுமா உங்களுக்கு? தன்னுடைய சமாதியை எங்க வைக்க வேண்டும் என்பதற்கு அவரே இடம் வாங்கி வச்சுட்டார். நினைச்சு பாருங்க, நாளைக்கு நீ காசு போட்டு கட்டணும்னு நினைச்சிட்டு தருமாற வேண்டாம், அதையும் நானே வாங்கி வைக்கிறேன்னு இடத்த வாங்கி கொடுத்துட்டு போயிட்டார். இன்னைக்கு அந்த குருநாதருக்கு நாம ஒரு கோயிலை கட்டி வழிபாடு கொண்டு வந்து நிறுத்துவதற்கு நிதி பற்றாக்குறையில இன்னும் திருப்பணி நடைபெறுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஔவையாருடைய வாக்கை நாமெல்லாம் மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிறோம்னு தெரியும். இதை விட என்ன சொல்றது எனக்கு தெரியலைங்க. ஏன்னா முன்பு சொன்னது மூலதான்
அதாவது சிவபெருமானுக்கு செய்வதற்கு 1000 கோயில் இருக்கு. தமிழகத்துல மட்டும் 7000 கோயில் இருக்கிறது. சிவபெருமானுக்கு நீங்க பணி செய்யணும் விருப்பப்பட்டீங்கன்னா 7000 கோயில் இருக்குது. ஆனால் ஒரு குருநாதனுக்கு பணி செய்ய நினைச்சீங்கன்னா அவருக்குன்னு கிடைச்சது ஒரு குருநாதன் தானே. 1000 குருநாதன் கிடைச்சிருக்கிறாரு. பள்ளிக்கூடம் படிச்சா கூட சயின்ஸ் மாஸ்டர், பிசிக்ஸ் மாஸ்டர் அப்படின்னு நீங்க தனித்தனி மாஸ்டர் 5 மாஸ்டர் சொல்லலாம். ஆனா ஞான நெறிக்கு வந்து நின்றுட்டுன்னா ஒரே குருநாதன் தானே. அந்த ஒரு குருநாதன் உபதேசத்தை பெற்ற நாம் ஆனா பெரும்போது சொன்ன என்னன்னு, அன்றே எந்த நாவியும் உடலும் உடமை எல்லாம் கொன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போது கொண்டில்லையோ. பாட்டுல மட்டும்தானே கொடுத்தோம். என்னத்தை கொடுத்துட்டோம்? உடலை கொடுத்திருக்க வேண்டாமா? உயிரை கொடுத்திருக்க வேண்டாமா? உடலும் உயிரும் கூடி வாழ்கிற வாழ்க்கை ஈட்டிய பொருளை கொடுக்க வேண்டாமா? குருநாதன் திருவடியில் கொண்டாந்து கொடுக்கலையே. எல்லாரும் காசை வச்சுக்கிட்டே காசு இல்ல காசு இல்ல காசு இல்லையாதான் சொல்லிட்டு இருக்கு. அவங்க நெஞ்சு சுடுங்க. தன் நெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும். இது யாருக்கும் சொல்லல, நான் பொதுவாக சொல்லுகிறேன். ஒரு சிவபெருமானுக்கு கோயில் கட்டுவதற்கு 1000 வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா குருநாதனுக்கு கட்டுகிற வாய்ப்பை யாரு வேணாலும் செய்யலாம். ஆனா உபதேசம் பெற்ற மாணாக்கன் செய்யாம விட்டு விட்டால் அது அவனுக்கு இழுக்கு இல்லையா? நீ சிந்திச்சு பாருங்க. உங்க அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, நீங்க பெரிய செல்வந்தரா இருக்கிறீங்க. அவருக்கு ஒரு வேட்டி ஒரு புடவையும் பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கி கொண்டாந்து கொடுத்தான்னு சொன்னா அவங்களுக்கு கேவலமா இல்ல? ஓ, எங்க அப்பாவுக்கு நீ யாரையா கொடுக்கறது, நான் கொடுக்கலையா அப்படின்னு நீங்க முன் வந்து கொடுக்கணுமா இல்லையா? உபதேசம் பெற்றிருக்கிற மாணாக்கன் குருநாதனுக்கு பணி செய்யாம நாமெல்லாம் நம்ம குருநாத கண்ணுல கூட பார்க்கல. இங்க இருக்கக்கூடிய குருநாதரை புகைப்படத்துல பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு 39 வருஷமா இங்க வரவங்க பலரும் புகைப்படத்துல குருநாதர் பார்த்தவங்க உண்டு. ஆனா நேர்ல பார்த்து உபதேசத்தை பெற்று அவரால் இந்த உயிர் வாழ்க்கை ஒரு உயிருக்கு வந்திருக்கிற நாம் அதை பெற்றிருக்கிறவர்கள் அந்த குருநாதனுக்கு எவ்வளவு கொடுப்பது? என்ன கொடுத்தாலும் அது ஈடாகாதது குருநாதனுக்கு செய்கின்ற கைமாறு. சிந்திச்சு பாருங்க. எனவே தானமும் தவமும் செயல்படுத்துதல் அரிது என்று அவ்வை எப்பவுமே ஐயாவுக்கு சொன்ன பாருங்க. ஒரு ஞானி சொல்லுகிற வார்த்தை பலித்து விடும் என்பதற்கு ஒரு வேலூர்ல நடந்த நிகழ்ச்சி ஒண்ணு சொன்னாங்க. அவ்வை பிராட்டியால 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க சொன்ன ஒவ்வொரு வாக்கியத்தை சிந்திச்சு பாருங்க. எனவே ஒரு வாய்ப்பு மீண்டும் உங்களுக்காக வழங்கப்படுகிறது. இன்னைக்கு இந்த ஒரு அறிக்கை போட்டிருக்கிறாங்க. உண்மையிலேயே நான் இதை மகிழ்ச்சியோட தான் சொல்லலைங்க, வருத்தத்தோடு தான் சொல்லுகிறேன். இந்த திருப்பணி செய்து நிறைவு பெறுவதற்கு 1500 சதுரடிகளுக்கு தேவையான கல் திருப்பணி செய்தால் குருநாதனுடைய அந்த கோயில் திருப்பணி நிறைவு பெற இருக்கிறது. ஒரு சதுர அடிக்கு தேவையான தொகை 5000 ரூபாய். இந்த தேவைப்படுவது 1500 சதுர அடி பணிக்கு தேவை என்பதை சபதியார் வழியாக திட்டமிட்டு இருக்கிறார்கள். இந்த அறிக்கையில் இருக்கிறது. எனவே வாய்க்கக்கூடிய அன்பர்கள் தானும் தவமுடைய குருநாதனுக்கு செய்வது எளிதான காரியம் அல்ல. அதனால அந்த வகையில இந்த வாய்ப்பை அன்பர் பெருமக்கள் அடுத்த குரு பூஜைக்கு இந்த விழாவுக்கு வரும்போது அந்த இடத்துல அந்த குருநாதருடைய கோயில் திருப்பணியில் நிறைவு பெற்று குடமுழுக்கு விழாவை தொண்டர்கள் நடத்தி அந்த ஆலயத்துக்குள்ள குரு பூஜை நடைபெறுமாறு குருநாதன் கருணை புரிய வேண்டும் என்று இந்த நேரத்துல வேண்டிக் கொண்டு இந்த அழைப்பு, இந்த திருப்பணி சம்பந்தமான ஒரு அழைப்புகள் இருக்கிறது, அன்பர்கள் பெற்றுக்கொள்ளலாம். வாய்ப்பு நம்முடைய அவருடைய மாணாக்கர்களாக இருக்கும் அன்பர்கள் சொன்ன செய்தி என்ன, இன்றையே பணம் கொடுக்குங்கிற அவசியம் இல்லை. இந்த அழைப்புதலை பெற்றுக்கொண்டவர்கள் உங்களால் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கொடுக்க முடியுமானால் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம். குறைந்தபட்சம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 5000 ரூபாய் ஆகிறது. கல்லுக்கும் கூலிக்கும் மூலப்பொருள்கள் கூலி
எல்லாம் சேர்த்து இந்த தொகை திட்டமிட்டு இருக்கிறார்கள். எனவே இந்த அருமையான ஒரு திருப்பணியில் பங்கு பெறுகிற வாய்ப்பு, குருநாதனுக்கு செய்கிற வாய்ப்பு அவ்வளவு எளிதானது அல்ல. திருமூலர் சொல்லுகிறார், அகரம் 1000 செய்து முடிக்கில் என், சிகரம் 1000 செய்து முடிக்கில் என். ஒரு பகல் உன் பலத்துக்கு நிகரில்லை என்பது நிச்சயம் தானே. ஒரு சிவஞானிக்கு தருகிற ஒரு வேளை உணவுக்கு நீ 1000 கோயில் கட்டுவது ஈடாகாது என்று திருமூலர் நமக்கு அருளி இருக்கிறார். எனவே நம்முடைய குருநாதருக்கு ஒரு வாய்ப்பு. நாளை நாம் நிச்சயமாக இருக்க மாட்டோம். நல்லா நினைவு வைத்துக்கணும், நம்ம வாழ்க்கை மாய வாழ்க்கை. அடுத்த குரு பூஜைக்கு நம்ம இருப்போமா தெரியாது, இன்னொரு 10 வருஷம் இருப்போமா தெரியாது. ஆனா நீங்கள் கொடுக்கிற இந்த ஒரு தொகை 1000 வருஷத்துக்கு இந்த இடத்துல கல்லா நிக்க போகிறது, சிவபுண்ணியமாக நிற்க போகிறது. எனவே இந்த வாய்ப்பை அன்பர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமாயும், தானம் தவமும் மனித சட்டை எடுத்தவனுக்கு அரிதிலும் 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 வாய்ப்பு. எனவே தவம் செய்ய வாரீர், தானம் செய்ய வாரீர் என்று மாணாக்கர்கள் சார்பாக உங்கள் அன்போடு வேண்டிக் கொண்டு இந்த வாய்ப்பை கொடுத்த குருவருடையும் திருவருடையும் நீள நினைந்து அடியனுடைய உரையை இந்த அளவுல நிறைவு செய்து, என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலிட்டு உள்ளமும் பொங்கிட நன்றுடா அடியாரம் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகில்